இந்த பிச்சைக்கார நாயை யாரு இங்க சாப்பிட உட்கார வச்சது? இவெல்லாம் மொத ஆளா சாப்பிடலன்னு யார் அழுதா? Throw this beggar out of here. ஏய் சந்தியா, வாய மூடு. அறிவு இருக்கா உனக்கு? இப்படி ஈவ இருக்கமே இல்லாம சாப்பிடுறவங்களை எழுந்திருக்க சொல்ற? மனுஷியா நீ எல்லாம்? அப்போது அந்த இடத்திற்கு வந்த சந்தியாவின் கணவன் விவேக், கேவலம் ஒண்ணுக்கு உதவாத அந்த பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிட்டு பெருசா சீன்லாம் போடாத. நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஊட்டில இருந்து மினிஸ்டர் கூப்பிட்டுருக்கேன். அவர் வரும்போது உங்களை மாதிரி பிச்சைக்கார நாயங்களை பார்த்தா அவர் என்ன நினைப்பாரு? என்ன அதானே, ஏதோ அப்பா சொன்னாருன்னு போனா போட்டுன்னு உங்க 2 பேத்தையும் உள்ள விட்டோம். அதுக்கு உங்க லோக்கல் புத்தியை காட்டிட்டீங்கல்ல. வேணும்னா சாப்பாட்டு பார்சல் கட்டி தர வெளியில எடுத்துட்டு போய் சாப்பிடுங்க. சூர்யா, இதுக்கு மேலே நீங்க அவமானப்படுறதை என்னால பார்க்க முடியாது. எந்திரிங்க ப்ளீஸ். பிரீத்தி கோபத்தில் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்றாள். உடனே சூர்யாவும் அமைதியாக பிரீத்தியின் பின்னால் சென்றான். யாரு அது? இவன் ஒரு அனாதை பையன் சார். இவன் பேரு சூர்யா. இந்த வீட்டு ஓனர் சந்தியா இருக்காங்கல்ல, அவங்க அக்கா பிரீத்தியை தான் இவன் கல்யாணம் பண்ணிருக்கான். என்னையா சொல்ற? 500 கோடிக்கு வாரிசான அந்த பிரீத்திய எப்படியா அந்த பிச்சைக்கார நாய்க்கு போய் கல்யாணம் பண்ணி கொடுத்தா? அதான பெரிய மர்மமா இருக்கு. திடீரென அந்த வீட்டு வாசலில் மலமளவென சைரன் பொருத்திய கார்கள் சீறிக்கொண்டு வந்தன. அதிலிருந்து தன் பிளாக் கேட்ஸ் படையுடன் இறங்கிய மினிஸ்டரை விவேக், மினிஸ்டர் இஸ் ஹியர். அனைவரும் வரவேற்றனர். அனைவருக்கும் வணக்கம் வைத்துக் கொண்டிருந்த மினிஸ்டரின் முகம் திடீரென தூரத்தில் எதையோ பார்த்து அதிர்ச்சியாக மாறியது. கூட்டத்தில் தன் முகத்தை மறைத்தபடி சூர்யா மெல்ல நகர்ந்து செல்ல, சூர்யா, திடீரென அவனின் கையை ஒரு கை இறுக்கமாக பிடித்தது. சூர்யா சார், நீங்களா? என்ன சார் கோலம் இது? உங்க அப்பாயின்மெண்ட்டுக்காக நான் எவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருக்கேன் சார். முதல்ல வாங்க சார், சாப்பிடலாம். உண்மையில் யார் இந்த சூர்யா? பேங்க் அக்கவுண்டில் மினிமம் பேலன்ஸ் கூட இல்லாத சூர்யாவிற்கு அமைச்சர் ஏன் இவ்வளவு மரியாதை கொடுக்கிறார்? சூர்யா எங்கிருந்து எப்பொழுது ஊட்டிக்கு வந்தான்? அவன் என்ன காரணத்திற்காக பிரீத்தியை திருமணம் செய்து கொண்டான்? எதற்காக அவர்கள் அந்த உறவில் நீடித்து வருகின்றனர்? வாருங்கள் பார்க்கலாம். மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் ஊட்டி பஸ் ஸ்டாண்டிற்கு வந்து இறங்கிய சூர்யாவின் கையில் வெறும் 200 ரூபாய் பணம் மட்டுமே இருந்தது. அதோடு அவன் முகத்தில் பெரும் சோகமும் நிரம்பி இருந்தது. குறைந்த விலைக்கு சாப்பிட ஒரு ரோட்டு கடைக்கு சென்றான். அப்போது திடீரென அவனது அம்மாவின் ஞாபகம் வர கண்களில் இருந்து கண்ணீர் கசியத் தொடங்கியது. சூர்யா அவனது அம்மாவை இழந்து அன்றோடு 2 வாரங்கள் ஆயிருந்தன. சூர்யாவிற்கு எல்லாமே அவனது அம்மாதான். நீண்ட நாட்களாக உடல்நிலை சரியில்லாமல் மரணப்படுக்கையில் கிடந்த அவனது அம்மாவை காப்பாற்ற சில லட்சங்கள் தேவைப்பட்டன. இதில் பெரிய கொடுமை என்னவென்றால், சூர்யாவிற்கு அவனது சொந்த குடும்பத்தாரே உதவுவதற்கு முன்வரவில்லை. சரியான சிகிச்சையை உரிய நேரத்தில் அளிக்காததால் சூர்யாவின் அம்மா இந்த உலகை விட்டு மறைந்து விட்டார். சொந்தங்கள் மீதும் இந்த வாழ்க்கையின் மீதும் இருந்த நம்பிக்கை அவனது அம்மாவின் மரணம் முற்றிலும் இழக்கச் செய்திருந்தது. இதோ இப்போது அனாதையாக இந்த ரோட்டு கடையில் சாப்பிட முடியாமல் கை காய்ந்து போகும் அளவிற்கு நீண்ட நேரமாக தன்னிலை மறந்து அமர்ந்திருந்தான் சூர்யா. டேய், யார் அது? எனக்கு தெரியலண்ணே. தம்பி, யார் நீங்க? வந்து ரொம்ப நேரம் ஆகுது. வேற எதுவும் சாப்பிட்றீங்களா? கடை எடுத்து வைக்க போறேன். சாரிண்ணா, நான் ஏதோ ஒரு நினைப்புல என்று கூறிவிட்டு தனது கையை கழுவச் சென்றான் சூர்யா. அவனது சோர்ந்த முகத்தையும் அழுக்கான சட்டையையும் பார்த்து கடைக்காரர் இரக்கம் கொண்டார். தம்பி, ஊட்டியில நீங்க எங்க போனோம்? சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா? அப்படி யாரும் இல்லை. அப்புறம் எதுக்கு தம்பி இங்க வந்தீங்க? அது ஏதோ ஒரு யோசனையில் அப்படியே பஸ் ஏறி வந்துட்டேன். எங்கே போகிறது, என்ன பண்ணுறதுனே தெரியல. எனக்குன்னு இருந்த ஒரே ஒரு சொந்தம் என் அம்மா மட்டும்தான். அவங்களும் கொஞ்ச நாள் முன்னாடி இறந்து போயிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அப்படியே இங்கே ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்துருவேன். என்னப்பா சொல்கிற? யாரும் இல்லைங்கிற, எங்கே போகிறதுன்னு தெரியலங்கிற. உன்னை பார்த்தாலே ரொம்ப கஷ்டமாலப்பா இருக்கு. நீ இங்கே இரு, அண்ணன் மதியம் சாப்பாடு ரெடி பண்ணுறேன், இருந்து சாப்பிட்டு போ. இந்தாங்க. அட, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், உள்ள வைப்பா. உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாமல்? தம்பி, சாப்பிட்டு தான் போகிறேன். அதுக்குள்ளே ஏதாவது யோசனை வந்தால் சொல்கிறேன். உக்காருப்பா. அண்ணா, என்னால் முடிஞ்ச உதவி நான் ஏதாவது பண்ணுறேண்ணா. சொன்னால் கேட்க மாட்டேன், சரி வா. சூர்யா எதிர்பாராமல் ரோட்டை கவனிக்கிறான். எதிரே ஒரு கார் பிரேக் டவுன் ஆகி நிற்க
இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? சார் ஒரு 10 நிமிஷம் சார். மை ஃபுட் இடியட்ஸ் டியட்ஸ். இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே நான் நடு ரோட்ல நிக்கிறது? சீக்கிரமா வேற காரை வர சொல்லு மேன், அப்புறம் இதை சரி பண்ணலாம். ரவிக்குமார் பேசிக்கொண்டே நடு ரோட்டை கிராஸ் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர் எதிரே ஒரு வண்டி பிரேக் பிடிக்காமல் வந்து கொண்டிருந்தது. ரவிக்குமார் அதை சற்றும் கவனிக்காமல் தொலைபேசியில் பேசிக் கொண்டிருக்க அதை கவனித்துக் கொண்டிருந்த சூர்யா திடுக்கிட்டு வேகமாக ஓடிச் சென்று ரவிக்குமாரை பிடித்து வேகமாக தள்ளிக்கொண்டு ரோட்டை விட்டு வெளியே சென்றான். பிரேக் பிடிக்காமல் வந்த அந்த வண்டி வேகமாக கிராஸ் செய்ய நூல் இழையில் ரவிக்குமார் உயிர் தப்பினார். மக்கள் பாராட்டிக் கொண்டிருப்பதை பெரிதும் பொருட்படுத்தாமல் அந்த தள்ளுவண்டி கடையில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தான் சூர்யா. அதிர்ச்சியில் இருந்து மீளாதவராய் சூர்யாவை பார்த்து கொண்டிருந்த ரவிக்குமார் சிறிய உதவி செய்தாலே பலனை எதிர்பார்த்து நிற்கும் மனிதர்களிடையே இவ்வளவு பெரிய உதவியை செய்துவிட்டு அமைதியாக செல்லும் சூர்யாவை பார்த்து அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. சூர்யாவின் பக்கத்தில் சேரை போட்டு அமர்ந்த ரவிக்குமார் சூர்யாவை பார்த்து பேசத் தொடங்கினார். என் உயிரை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி. சார் பரவாயில்ல சார், நன்றியெல்லாம் வேணாம் சார். அப்படி இல்ல தம்பி, நீங்க நினைச்சிருந்தா இதோ மத்தவங்கள மாதிரி தள்ளி நின்று சும்மா வேடிக்கை பார்த்துருக்கலாம். ஆனா நீங்க அப்படி செய்யலையே. ரொம்ப தைரியமா துணிஞ்சு முன்ன வந்து என் உயிரை காப்பாத்திருக்கீங்க. இது சாதாரணம் கிடையாது, பெரிய விஷயம் தம்பி. நீங்க யாரு? இங்க ஊட்டியில தான் இருக்கீங்களா? நான் வந்து ஐயா, பையன் வெளியூர்னு சொன்னா சொந்த பந்தம்லாம் யாரும் இல்லை, பொழப்ப தேடி வந்திருக்கான். காலையிலேருந்து நம்ம கடையில் தான் உட்காந்துருக்கான். பார்க்கவே பாவமாக இருந்துச்சு, அதான் இருந்து சாப்பிட்டு போன்னு உட்கார வச்சிருக்கேன். நல்ல வேளை நீங்கள் வந்துட்டீங்க. தம்பி, சொல்லணும்னு தோணுது, தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க பேசாம என் கூடயே வந்துருங்களேன். உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை நான் ஏற்பாடு பண்ணி தரேன். இல்லை சார் பரவாயில்ல. இன்னைக்கு தான் உங்களை முதல் தடவையா பார்க்கறேன். ஆனாலும் என்னமோ தெரியல, மனசுக்குள்ள ஏதோ ரொம்ப தெரிஞ்ச உறவு மாதிரி ஒரு உணர்வு. நீங்க என் உயிரை காப்பாத்திருக்கீங்கன்றதுக்காக இதை நான் சொல்லல, என் மனசார சத்தியமா சொல்றேன். சார் சார் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. ஏதோ உங்களை காப்பாற்றிட்டேங்கிற உணர்ச்சி வசத்தில் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அதை ஏற்றுக்கலாமா வேணாமாங்கிற மனக்குழப்பத்தில் நான் இருக்கேன் சார். ஏற்கனவே பல பிரச்சனையில் இருக்கேன் சார். என்னை விட்டுருங்க சார், நான் கிளம்புறேன். தம்பி, ஐயா இந்த ஊர்லேயே ரொம்ப பெரிய மனுஷன் தம்பி. கொடுத்த வாக்க மீறவே மாட்டாரு. அதோட இன்னைக்கு என்னெல்லாம் நடந்திருக்குன்னு யோசிச்சு பாரு. நீ ஏன் ஊட்டிக்கு வரணும்? அப்படியே வந்தாலும் இங்கே இவ்வளவு கடைகள் இருக்கும்போது என் கடையில் வந்து ஏன் சாப்பிடணும்? உன் கஷ்டத்தை கேட்டு சங்கடப்பட்டு உன்னை ஏன் இங்கே இருக்க சொல்லணும்? எல்லாமே ஒரு காரணமாக தான் நடந்துட்டு இருக்கு தம்பி. எதை பற்றி யோசிக்காம ஐயாவோட கிளம்பி போங்க. சூர்யாவின் உள்ளுணர்வும் ரவிக்குமாருடன் தான் செல்வது சரியாக இருக்கும் என கூறியது. அங்கிருந்து கிளம்பிய ரவிக்குமார் சூர்யாவை தன்னுடைய பங்களாவிற்கு அழைத்துச் சென்றார். வரும் வழியில் சூர்யாவிடம் பேச்சு கொடுத்து கொண்டே வந்த ரவிக்குமார் அவன் ஒரு MBA கிராஜுவேட் என்பதை தெரிந்து கொண்டார். அதோடு சூர்யாவின் வலது கையில் இருந்த பெரிய மச்சத்தையும் ரவிக்குமார் கவனித்தார். அதே போன்றதொரு மச்சத்தை இதற்கு முன்னால் எங்கோ பார்த்திருப்பதை உணர்ந்த ரவிக்குமார் அது எங்கே யாரிடம் என்பதை நினைவு கூற முயன்றார். ஆனால் அவருக்கு சட்டென எதுவும் நினைவுக்கு வரவில்லை. ரவிக்குமார் மற்றும் சூர்யா இருவரும் வீட்டுக்குள்ளே செல்ல, பாருங்க, தம்பி பேரு சூர்யா, வெளியூர்ல இருந்து வந்திருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்ன பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல என் உயிரே போயிருக்கும். அதுல இருந்து தம்பி தான் என்ன காப்பாத்தினாரு. அப்பா, உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? இல்லம்மா, எனக்கு ஒண்ணும் இல்ல. அதான் சொன்னேனே, சரியான சமயத்துக்கு வந்து இந்த தம்பி என்ன காப்பாத்திட்டாரு. ரவிக்குமார் பேசிக் கொண்டிருக்க வனிதா மற்றும் சந்தியா இருவரும் அலட்சியமாக இருந்தனர். பிரீத்தி சூர்யாவின் பக்கம் திரும்பி பார்த்து கனிவான பார்வையுடன் பேசினாள். சூர்யா, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. எனக்கு எங்க அப்பா தான் எல்லாமே. அவரோட உயிரை நீங்க காப்பாத்திருக்கீங்க. நீங்க ஏதாச்சும் கேட்டே ஆகணும். நான் உங்களுக்கு கைமாற ஏதாவது பண்ணி ஆகணும். ஐயோ அதெல்லாம் பரவாயில்லைங்க. ஏங்க, உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆன நேரத்துல அவர் உங்க உயிரை காப்பாத்திருக்காருன்னா அவருக்கு நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு வந்திருக்கலாமே. எதுக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? ஆமா டாடி, இந்த மாதிரி பிச்சைக்கார நாயங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. I can't trust these kind of people. இதை கேட்ட சூர்யா அவமானத்தில் தலை குனிந்தபடி நின்று கொண்டிருக்க ரவிக்குமார் கோபமாக, Shut up, சந்தியா, பார்த்து பேசு. அது சரி, உன் அம்மா புத்தி தானே உனக்கும் வரும். உன் அம்மா மாதிரி ஒரு ராட்சசி கூட இத்தனை வருஷம் குடும்பம் நடத்திருக்கேன் பாரு. அதுக்கு எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். சரி, என் விஷயம் என்னோட, அதை விடு. ஆனா இந்த தம்பிய மரியாதை குறைவா ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது.
பேசுனா பல்ல உடைச்சிருவேன் ராஸ்கல். சூர்யா சற்று முன்னே வந்து மென்மையாக ரவிக்குமாரை பார்த்து, சார் விடுங்க சார், அவங்கள சொல்லி எந்த குத்தமும் இல்லை சார். என்ன மாதிரி ஒருத்தனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது யாராக இருந்தாலும் இப்படி தான் சார் சொல்லுவாங்க. என்னால் உங்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வர வேணாம், நான் வேணா கிளம்புறேன் சார், பரவாயில்ல. உடனே ரவிக்குமார் சூர்யாவை பதற்றத்துடன் பார்த்தபடி நிற்க, பிரீத்தியும் பதற்றமாக பார்த்தபடி சூர்யாவிடம் பேசினாள். அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க இங்கதான் இருந்தாகணும். எங்க அப்பா உயிரை காப்பாத்திருக்கீங்க, அதுக்கு நன்றி கடனா நீங்க இங்கதான் இருந்தாகணும் சூர்யா. ஆமா தம்பி, இப்ப இங்க நடந்ததுக்காக நானும் என் மூத்த பொண்ணு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். என்ன சார் நீங்கள் போய் என் பொண்டாட்டியையும் இளைய மகளையும் திருத்தறதுக்காக நானும் பல வருஷங்களா ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா 2 பேரையும் என்னால மாத்த முடியல. இப்போ இவங்க சொல்றது கேட்டு நீங்க இந்த வீட்டை விட்டு கிளம்பி போனீங்கன்னா ஒரு நல்ல பையனை வீட்டுக்கு கூட்டு வந்து அவமானப்படுத்தி அனுப்பிட்டோங்கிற குற்ற உணர்ச்சியோட நான் ஆயுசு முழுக்க வாழ வேண்டியிருக்கும். பிரீத்தியும் ரவிக்குமாரும் மாறி மாறி வற்புறுத்த அவர்களின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு சூர்யா அங்கே தங்குவதற்கு சம்மதித்தான். பாருங்க, இன்னொரு தடவை இவர்கிட்ட யாராவது மரியாதை குறைவா பேசுனீங்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். தம்பி, இன்னையில இருந்து நீங்க தான் எனக்கு பர்சனல் செக்ரட்டரி. சார் என்ன சொல்கிறீங்க? நோ, இட்ஸ் a done deal. ஆல் ரைட் பிரீத்தி, இவர் இங்கேயே தங்க எல்லா ஏற்பாடும் பண்ணிடு. நாட்கள் ஓடின. சூர்யா ரவிக்குமாரிடம் வேலைக்கு சேர்ந்து 6 மாதங்கள் ஆயிருந்தது. சூர்யா கொடுத்த ஆலோசனைகளின்படி ரவிக்குமார் எடுத்த முடிவுகள் பெரும் வெற்றியடைந்திருந்தன. சூர்யாவின் மீது ரவிக்குமார் வைத்திருந்த நம்பிக்கை பெரிதும் அதிகரித்திருந்தது. அதே சமயம் சூர்யாவின் வலது கையில் இருந்த அந்த மச்சம் குறித்து ரவிக்குமார் அவ்வப்போது ஆழ்ந்து யோசித்து வந்தார். ஆனால் அவருக்கு சரியான விடை கிடைக்கவில்லை. இந்த இடைப்பட்ட காலங்களில் பிரீத்திக்கு மாப்பிள்ளை தேடுவதில் ரவிக்குமாரின் கவனம் சூடு பிடித்திருந்தது. பெரிய பெரிய பிசினஸ்மேன்களின் வரன்கள் வந்தாலும் ரவிக்குமாருக்கு நம்பிக்கை ஏற்படும் வகையில் அவருக்கு எந்த வரனும் அமையவில்லை. என்னையா எல்லாருமா சேர்ந்து வீட்டுக்கே வந்திருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? சார், இன்னைக்குள்ள இந்த டாக்குமெண்ட்ஸ் பாஸ் ஆகலனா நம்ம ப்ராஜெக்ட் கையை விட்டே போயிடும். கொடுங்க. யோ, இது சம்பந்தப்பட்ட லீகலிட்டிஸ்லாம் வெரிஃபை பண்ணவே 2 நாள் ஆகும் ஐயா. இது எவ்வளவு முக்கியமான ப்ராஜெக்ட்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா? எல்லாத்தையும் கடைசி நிமிஷத்துல தான் கொண்டு வருவீங்களா? உங்க அலட்சியத்தால இந்த ப்ராஜெக்ட் நம்ம கையை விட்டு போகுது. Damn it. சார், இந்த ப்ராஜெக்ட் நம்ம கையை விட்டு போகாது. நான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி வெரிஃபை பண்ணிட்டேன். நீங்கள் ஒரு டைம் படித்து பார்த்துட்டு சைன் மட்டும் போட்டால் போதும் சார். அதே போல சூர்யாவிற்கு பிசினஸ் மீது அதிக ஆர்வமும் அதில் அவன் கொடுக்கும் யோசனைகளும் அவருக்கு தொடர்ந்து வியப்பளித்து வந்தன. இப்படி ரவிக்குமாருக்கு குடும்பத்தின் மீது இருந்த சில பொறுப்புகளும் சூர்யாவின் அசாத்திய திறமைகள் மீது இருந்த வியப்பும் அவரை பல வகையில் யோசிக்க செய்து கொண்டிருந்தது. அந்த யோசனை ஒரு நாள் அவரின் தூக்கத்தையும் கெடுத்தது. ரவிக்குமாரின் சிந்தனையில் பிரீத்தி, சூர்யா ஆகிய இருவரின் முகமும் மாறி மாறி வந்து சென்றது. அதோடு சூர்யாவின் கையில் இருந்த மச்சமும் அவரை மிகவும் குழப்பியது. அது அவருக்கு எதையோ நினைவுபடுத்த முயல்வதாக எண்ணினார். அந்த மச்சத்திற்கான உண்மை தெரிய வந்தது. தூக்கத்தில் வியர்த்து கொட்ட திடுக்கென எழுந்த ரவிக்குமார், அப்படின்னா சூர்யா? ஐயோ, இது இத்தனை நாளா எப்படி என்னோட நினைவுக்கு வராம போச்சு? சூர்யாவை இத்தனை நாளா ஒரு சாதாரண பையனா நினைச்சிட்டமே. அவனோட இந்த நிலைமைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நானும் ஒரு காரணம் ஆகியிருக்கேன். இந்த ஊட்டி மொத்தமும் என்ன ஒரு பெரிய ஆளா பாக்குது. ஆனா இங்க யாருக்கும் தெரியல. என்ன விட இன்னும் என்ன மாதிரி இருக்கிற 100கணக்கான கோடீஸ்வரங்க சேர்ந்து நின்னா கூட சூர்யாவுக்கு ஈடாக முடியாது. இப்ப கூட சூர்யா நினைச்சா இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட பிசினஸ் சாம்ராஜ்யத்தையும் புரட்டி போட முடியும். ஆனா அவ்வளவு பெரிய அந்தஸ்தையும் செல்வாக்கையும் விட்டுட்டு அவன் ஏன் இப்படி ஒரு நிலைமையில இருக்கான்? ஐயோ கடவுளே, நான் பண்ண தப்புக்கு நானே ஒரு பிராயச்சித்தம் செய்யணும், செஞ்சே ஆகணும். மறுநாள் காலை விடிந்ததுமே தன்னுடைய வீட்டு தோட்டத்தில் தனது மகள் பிரீத்தியையும் சூர்யாவையும் தனியே அழைத்து பேசினார். உங்க 2 பேர்கிட்டையும் நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ரொம்ப நாளாவே என் மனசுக்குள்ள ஒரு யோசனை ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா அதோட முடிவு உங்க 2 பேர் கையில தான் இருக்கு. நீங்க 2 பேரும் தப்பா நினைக்கலன்னா நான் அதை சொல்றேன். சார், நீங்கள் என்ன சார் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க? நீங்கள் எது சொன்னாலும் செய்கிறேன்.
அப்பா எதா இருந்தாலும் சொல்லுங்கப்பா. ம். நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னடா இவன் திடீர்னு இப்படி சொல்றானேன்னு தப்பா நினைக்காதீங்க. நல்லா யோசிச்சுதான் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். என்னால என் பொண்ணுக்கு எங்க வேணா எவ்வளவு பெரிய இடத்துல வேணும்னாலும் மாப்பிள்ளை பார்க்க முடியும். ஆனா சூர்யா மாதிரி அமையாதுமா. சூர்யாவோட திறமை மேல என்னோட அனுபவத்தை வச்சு சொல்றேன். எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. என்னடா நான் இவனை காப்பாத்துனேங்கிறதுக்காக இவன் இதை செய்யறான்னு நீங்க நினைக்க கூடாது. நீங்க நிஜமாவே திறமைசாலி. நான் எவ்வளவு தேடினாலும் உங்கள மாதிரி ஒரு மாப்பிள்ளை என் பொண்ணுக்கு அமையறது கஷ்டம். இதுக்கு மேல முடிவெடுக்க வேண்டியது நீங்க தான். அப்பா நீங்க இப்ப சொன்னது எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. ஆனா கண்டிப்பா உங்க பேச்ச மீறி நான் எதுவுமே பண்ண மாட்டேன். ஏன்னா என் சந்தோஷத்தை விட உங்க சந்தோஷம் தான் முக்கியம்னு நான் இருந்திருக்கேன். அதே சமயத்துல நான் சூர்யா வந்த மாதிரி பார்த்ததே இல்லப்பா. ஆனா இருந்தாலும் நான் உங்களுக்காக இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். சூர்யாக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மதம்னா எனக்கும் சம்மதம்பா. சார் எனக்குன்னு யாருமே இல்லை. என்னோட சொந்தக்காரங்க கூட என்னை யாருமே கண்டுக்கிறது இல்லை. ஆனால் எந்த நம்பிக்கையில் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டிங்கன்னு எனக்கு தெரியல சார். சார் அதுக்கு நான் தகுதியானவனான்னு கூட தெரியல. ஆனால் அதே நேரத்தில் உங்கள் பேச்சை மீறி செயல்படுறதுக்கும் எனக்கு விருப்பம் இல்லை சார். உங்கள் பொண்ணு பிரீத்தியை இது வரைக்கும் அந்த கண்ணோட்டத்தில் பார்த்ததில்ல சார். ஆனால் நீங்கள் அமைச்சு கொடுக்குற இந்த வாழ்க்கை நல்லபடியாக அமையும்னு நான் நம்புகிறேன். அதனால் எனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதம் சார் என்று சூர்யா பதிலளிக்க ரவிக்குமார் சந்தோஷத்தில் மகிழ்ச்சியாக சிரித்தார். உடனே வீட்டின் உள்ளே சென்று ரவிக்குமார் விஷயத்தை எல்லோரிடமும் சொல்ல, யாருன்னே தெரியாத இந்த பிச்சைக்காரனுக்கு வேலை கொடுத்ததே இங்க யாருக்குமே பிடிக்கல. ஏதோ உங்க உயிரை காப்பாத்தி இருக்கான்றதுக்காக எதுவும் சொல்லாம இருந்தோம். இப்ப என்னடானா நம்ம பொண்ணு அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு சொல்றீங்க. புத்தி கெட்டு போச்சா உங்களுக்கு? ஆமா டாடி, இவ யாரு? இவனுக்கு என்ன சொத்து இருக்கு? நம்ம கிட்ட salary வாங்குற நான் இவனுக்கு போய் பிரீத்திய கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன்னு சொல்றீங்க? I am very much disappointed with you. இங்க பாருங்க, ஊருக்குள்ள நமக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்கு. ஒரே நாள்ல எல்லாத்தையும் குட்டிச்சவர் ஆக்கிடாதீங்க. எப்ப பார்த்தாலும் பணம் பணம் பணம். 1000 கோடி ரூபாயை கொட்டி கொடுத்தாலும் சூர்யா மாதிரி ஒரு பையன் நம்ம பிரீத்திக்கு கிடைக்க மாட்டான். சோ நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை சூர்யா தான். இன்னும் சொல்ல போனா என்னோட அடுத்த வாரிசு. So mind it. இன்னொரு தடவை இந்த வீட்ல யாராவது சூர்யாவை பத்தி ஏதாவது தப்பா பேசினாலோ இல்ல சத்தம் போட்டாலோ என ரவிக்குமார் பேசிவிட்டு கோபமாக தன்னுடைய அறைக்குள் சென்றார். ஒரு வழியாக அடுத்த 6 மாதத்தில் அவர்களது திருமணம் நடந்து முடிந்தது. தன்னுடைய மனதில் இருக்கும் அந்த ரகசிய காரணத்தினாலும் தன்னுடைய லட்சியத்திற்காகவும் பிரீத்தியிடம் இருந்து விலகியே இருந்தான் சூர்யா. எந்த காரணத்திற்காகவோ அவர் தயங்குகிறார் என அவனது நிலையை புரிந்து கொண்ட பிரீத்தியும் அவனை கட்டாயப்படுத்தவில்லை. இந்த இடைப்பட்ட காலத்தில் பிரீத்தியின் தங்கை சந்தியா ஒரு பெரிய கோடீஸ்வர குடும்பத்தில் திருமணமாகி சென்றிருந்தாள். எது மாறியதோ இல்லையோ, சூர்யா குறித்த எண்ணங்களும் அலட்சிய போக்கும் வனிதாவிடமும் சந்தியாவிடமும் மாறவே இல்லை. பல அவமானங்களை சூர்யா சந்தித்திருந்தாலும் பிரீத்திக்காகவும் ரவிக்குமாருக்காகவும் அதனை பொறுத்து கொண்டான். அதன் காரணமாகவே இன்று சந்தியாவின் வீட்டு விசேஷத்திலும் சூர்யா கலந்து கொண்டான். அப்பொழுது சரியான சமயத்தில் அங்கு வந்த ஆளுங்கட்சி மந்திரி ஆதிசேஷன் சூர்யாவை பார்த்து அதிர்ச்சியாகி சூர்யாவிடம் குனிந்து கைகட்டி பேசினார். அதை பார்த்து சந்தியா அதிர்ச்சியாக கூட்டத்தில் இருந்து முன்னே வந்து மினிஸ்டரை பார்த்து, நீங்க தான் சீஃப் கெஸ்ட், இவன் கைய பிடிச்சு பேசிட்டு இருக்கீங்க. he is just a servant. வாய் மூடுங்க. நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க தெரியுமா? அவரால தான் இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன். என்கிட்ட எவ்வளவு மரியாதையா நடந்துக்கிறீங்களோ அதை விட 100 மடங்கு அதிக மரியாதையா சூர்யா சாருக்கு நீங்க எல்லாரும் கொடுக்கணும். புரிஞ்சுதா? நான் மட்டும் இல்ல, என்னை மாதிரி எத்தனையோ அரசியல்வாதிகளையும் பிசினஸ் மேன்களையும் சூர்யா சார் உருவாக்கி இருக்கார். இன்னைக்கு இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அவர் அமைதியா இருக்காருன்னா நிச்சயமா இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும். புரிஞ்சுதா? என்ன ஏன் நடக்குது இங்க?
அதான் சார் எனக்கு ஒன்றும் புரியல. சூர்யா சார், சார் வாங்க சார், நம்ம வீட்டுக்கு போலாம். அட வாங்க சார். ஆனால் அதே சமயம் அவன் கண்ணில் ஒரு கோபக் கனலும் பெரிய ஆளுமைக்கான ஒளியும் தெரிந்தது. ரவிக்குமாரின் நிலைமை மெதுவாக தேறி வந்தது. 2 நாட்களுக்கு பின் டிஸ்சார்ஜ் ஆகலாம் என்று டாக்டர் சொன்ன பின்புதான் சூர்யாவிற்கு உயிரே வந்தது. இப்போவாது சாப்பிடு, அதான் அவருக்கு எல்லாம் சரியாயிடுன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன என வக்கீல் வாசுதேவன் சூர்யாவிடம் கூற, சூர்யா என்ன சொல்றீங்க? 5 நாளா உங்களுக்கும் அப்பாவுக்கும் கால் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். இப்போ திடீர்னு அப்பாவுக்கு ஆக்சிடென்ட்னு சொல்றீங்க, என்ன நடந்துச்சு என்று பதட்டத்தில் பேச ஆரம்பித்தாள் பிரீத்தி. இப்போ அப்பாவுக்கு எந்த ஆபத்தும் இல்ல, பயப்பட வேணாம். அப்பா இப்போ எங்க என்று கேட்க, அவள் கேட்டு முடிக்கும் முன்பே அவளுடன் வந்த அவள் அம்மா வனிதா, என் பொண்ணை கல்யாணம் பண்ணி 3 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் நீ அவளை சந்தோஷமா வச்சுக்கிட்டது கூட இல்ல. இந்த தடவை அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என் பொண்ணுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு எங்க குடும்பத்தை விட்டு போயிடு. அடக்கி வைத்திருந்த வஞ்சனை அனைத்தையும் மொத்தமாக கொட்டி தீர்த்தாள் வனிதா. சிறிது நாட்களுக்கு பிறகு பிரீத்தி தனது ரூமில் அவளுடைய உடைமைகளை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தாள். அப்போது அவளது அம்மா வனிதா ரூமிற்குள் வந்தாள். இப்போ ஒன்னும் குறைஞ்சு போகல, நம்மளோட சொந்தக்கார பசங்க நம்ம தகுதிக்கு ஏத்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நீ மட்டும் சரின்னு சொன்ன, இப்ப கூட உன்னை கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்காங்க. யாருமா அந்த சூர்யா? எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சுமா. இது வரைக்கும் என் மனசு நோகும்படி ஒரு நாள் கூட அவர் நடந்துகிட்டது இல்ல. அவரை நான் எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் எனக்காக அவர் பொறுத்துக்கிறாரு. அவர் இடத்துல இப்ப வேற யாராவது இருந்திருந்தா கண்டிப்பா பொறுமையா இருக்க மாட்டாங்க. சூர்யாவோட கடைசி காலம் வரை உன்னால சந்தோஷமா இருக்க முடியாது. இந்த முடிவுக்காக கண்டிப்பா ஒரு நாள் வருத்தப்படுவேன். இதுக்கு மேலேயும் இதை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. சந்தோஷத்துடன் மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்த சூர்யாவை பார்த்த ரவிக்குமார் சூர்யாவை மொட்டை மாடிக்கு வர சொன்னார். 5 நிமிடத்திற்கு ஒரு முறை இடைவிடாமல் பிரீத்தியின் மனதில் நான் இருக்கிறேன் என்று நினைத்துக் கொண்டே தனக்குத்தானே சிரித்துக் கொண்டிருந்தான். பிரீத்தியை உனக்கு பிடிக்குமா என்று கேட்டார். பிரீத்தி தன்னை ஏற்றுக்கொண்ட சந்தோஷத்தில் இருந்த சூர்யா அவளை மிகவும் பிடிக்கும் என்ற விதத்தில் தன் கைகளை விரித்து காட்டினான். பிரீத்தி எனக்கு இருக்க ஒரே பொண்ணு. சின்ன வயசுல இருந்தே அவளை நான் பார்த்து பார்த்து வளர்த்தேன். அவளுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பார்த்து பார்த்து பண்ணுவேன். அதே மாதிரி தான் கல்யாண விஷயத்திலையும் அவளுக்கு ஏத்த தகுந்த மாப்பிளைய தான் நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். இத சீக்கிரம் பிரீத்தியும் புரிஞ்சுப்பா, நீங்க சந்தோஷமா இருப்பீங்க என்று கூறினார். அப்பொழுது சூர்யா நடந்ததை கூற வரும்பொழுது அவனை எதுவும் கூற விடாமல், பிரீத்தி எனக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் நீயும் எனக்கு. நான் உன்னை மருமகனா பாக்குறத விட ஒரு மகனா தான் பார்த்துட்டு இருக்கேன் என ரவிக்குமார் கூற, இதை கேட்ட சூர்யாவின் மனம் சந்தோஷத்தில் வெடித்து விடுவது போல இருந்தது. தான் அனாதை இல்லை, தனக்கு என்று கவனித்துக் கொள்ளும் குடும்பம் இருக்கிறது என நினைத்து சந்தோஷத்தில் மிதந்தான். அந்த சந்தோஷத்திலேயே இரவு முழுவதும் தூங்காமல் புரண்டு கொண்டிருந்தவன் ஒரு வழியாக தூங்கினான். நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த சூர்யா மீது யாரோ தண்ணீரை ஊற்ற திடுக்கி எழுந்தான். அவன் முன்னே பிரீத்தி ரெடியாக நின்றிருந்தாள். சாருக்கு இன்னும் தெரியலையா, இன்னும் 4-5 கப்பு ஊத்தணுமா என்ன என அவள் கேட்க, வேகமாக மொபைலை எடுத்து மணியை பார்த்தான். மணி 8 கடந்து விட்டது. நைட்டு என்ன ஆச்சு, நான் எப்படி இங்க வந்தேன் என்ற குழப்பத்திலேயே தலையை சொரிந்து கொண்டிருந்தான். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேணாம், நைட்டு 2 பேரும் ஃபுல் மட்டை. நான் தான் உங்களை கூட்டிட்டு கீழே வந்தேன். சரி இப்ப கிளம்புங்க, எனக்கு லேட் ஆயிடுச்சு. 5 நிமிடத்தில் ரெடியானவன் காரில் பிரீத்தியை ஏற்றிக்கொண்டு பறந்தான். டிராவல் டைமில் இருவரும் ஒரு வார்த்தை கூட பேசிக்கொள்ளவில்லை. ஆனாலும் அங்கு காதல் நிறைந்திருந்தது. ஆபீஸில் இறக்கிவிட்டு வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த சூர்யாவிற்கு வக்கீல் வாசுதேவனிடமிருந்து அழைப்பு வந்தது. அவன் முகத்தில் இருந்த சிரிப்பு அப்படியே மாறியது. போனை எடுத்தவன் கோபமாக, எனக்கு போன் பண்ணாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், அதான் நீங்க கேட்ட டாக்குமெண்ட்ல சைன் பண்ணிட்டேனே, இன்னும் என்ன வேணும் என வெறுப்புடன் பேசினான் சூர்யா. எனக்கு எதுவும் வேணாம் சூர்யா, ஆர்எஸ்பி குரூப்புக்கு இப்போ நீ தான் ஓனர், அது நீ மறந்துட்டியா? நீ நினைச்சா இப்போ என்ன வேணாலும் பண்ணலாம் என வாசுதேவன் கூற, அவர் பேசிக்கொண்டிருக்கும் போதே குறுக்கிட்ட சூர்யா, என்ன சொன்னீங்க? என்ன வேணாலும் பண்ணலாமா? அப்படின்னா நான் வந்து எவ்வளவு பெரிய வீடு வேணாலும் வாங்கலாம், அப்படிதானே? இதை கேட்ட வாசுதேவன் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பித்தார். சூர்யா நினைத்தால் வீடு என்ன, அவன் வைத்திருக்கும் சொத்தை வைத்து பாதி நாட்டையே விலைக்கு வாங்கலாம் என்று கூறி மீண்டும் சிரித்தார்.
முடிஞ்சா ஊட்டியில் இருக்க எம்எஸ் மேன்ஷனை வாங்கி கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை செய்றேன் என்று கூறினான். ஊட்டியில் உள்ள எம்எஸ் மேன்ஷன் அழகிற்கு பெயர் போனது. ஆள் அரவமற்ற இடத்தில் இருக்கும் அந்த மேன்ஷனை சுற்றி எண்ணற்ற இயற்கை வளங்களும் அதன் அருகில் அருவியும் எப்பொழுதும் பறவைகள் கத்தும் சத்தமும் கேட்டுக்கொண்டே இருக்கும். ஒருமுறை பிரீத்தி ஆசைப்பட்டதற்காக ரவிக்குமார் அந்த மேன்ஷனை விலைக்கு வாங்க கேட்டிருந்தார். ஆனால் அந்த மேன்ஷன் ஓனர் கோடிக்கணக்கில் பணத்தை கொடுத்தால் கூட இதை விற்க மாட்டேன் என்று தெளிவாக கூறிவிட்டார். எவ்வளவு முயற்சித்தும் அந்த மேன்ஷனை ரவிக்குமாரால் வாங்க முடியவில்லை. பிரீத்திக்காக அந்த மேன்ஷனை எப்படியாவது வாங்கிவிட வேண்டும் என்று நினைத்த சூர்யா வாசுதேவனிடம் இதை வாங்கி கொடுக்கும்படி சேலஞ்ச் செய்தான். நாளைக்கு காலையில அந்த மேன்ஷன் உன் பேர்ல இருக்கும் என்று சொல்லிவிட்டு தனக்கு ஒரு நாள் அவகாசம் தரும்படி கேட்டார். மறுநாள் பொழுது விடிந்தது. இதுவரை வாசுதேவனிடமிருந்து கால் வந்தால் எரிச்சல் அடையும் சூர்யா இன்று காலையிலிருந்து அவருடைய காலுக்காக காத்திருந்தான். சரியாக 10 மணிக்கு வாசுதேவனிடமிருந்து அழைப்பு வந்தது. அந்த ரெசார்ட் பேரை சூர்யா மேன்ஷன் வச்சுப்போமா? சொன்ன மாதிரியே அந்த மேன்ஷன் இப்போ உன் பேர்ல இருக்கு. அதோட ஓனர் பார்த்து டாக்குமெண்ட் மட்டும் சைன் போட்டு மாத்திட்டா வேலை முடிஞ்சது. ரெடியாரு, 1/2 மணி நேரத்துல உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் என்று போனை துண்டித்தார் வக்கீல் வாசுதேவன். வாசுதேவன் அங்கு வருவதை சூர்யா சுத்தமாக விரும்பவில்லை. தானே அந்த மேன்ஷனுக்கு வருவதாக கூறி அவரது போனுக்கு மெசேஜ் செய்தான் சூர்யா. சூர்யாவின் வீட்டிற்கும் அந்த மேன்ஷனுக்கும் கிட்டத்தட்ட 5 நிமிடம் தூரம் தான் இருக்கும். ஆனால் அந்த மேன்ஷன் கேட்டிலிருந்து உள்ளே செல்லவே 1/4 மணி நேரம் எடுக்கும். 2 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கும். அந்த மேன்ஷனுக்கு 10ற்கும் மேற்பட்ட செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருப்பார்கள். அது வீட்டின் அருகில் தான் இருக்கிறது. நடந்தே சென்று விடலாம் என்று நினைத்த சூர்யா பொடிநடையாக அந்த மேன்ஷனை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். மேன்ஷன் கேட்டை திறந்தவுடன் ஒருவர் சத்தம் போட்டுக்கொண்டே ஓடி வருவதை பார்த்த சூர்யா அங்கேயே நின்றான். அவனை தொடர்ந்து மேலும் 10 பேர் அவன் பின்னால் ஓடி வர யாரை துரத்தி கொண்டு வருகிறார்கள் என்று குழப்பத்துடன் முன்னும் பின்னும் பார்த்தபடியே நின்றான். அதில் ஒருவன், யார் பாத திறந்த வீட்டுல ஏதோ நுழையிற மாதிரி என்று கருப்பு உடை அணிந்த செக்யூரிட்டி கார்டு அவனை நெருங்கி வந்தார். அவரை தொடர்ந்து அதே மாதிரியான உடை அணிந்த மேலும் சிலர் சூர்யாவை சுற்றி நின்றனர். என்ன தம்பி, வழி தவறி இந்த பக்கம் வந்துட்டியா? 6 அடி உயரத்தில் பார்க்கவே கரடு முரடாக இருந்த ஒருத்தர் சூர்யாவை சந்தேக பார்வையில் பார்த்தபடி கேட்டார். இல்ல, ஒருத்தரை தேடி வந்திருக்க. சூர்யா அமைதியாக தன் பதிலை கூறினான். என்னது, ஒருத்தர் தேடி வந்திருக்கியா? நீ வந்திருக்கிற இந்த இடம் யாரோடதுன்னு உனக்கு தெரியுமா? இதற்கும் எந்த பதிலும் கூறாமல் சூர்யா அமைதியாகவே இருந்தான். பின் மெதுவாக, இந்த இடம் எனக்கு சொந்தமானது என்று சூர்யா கூற அந்த 6 அடி மனிதன், வந்த வழியே அப்படியே போயிடு. நீ சொன்ன காமெடிக்கு எல்லாரும் சிரிச்சிட்டோம். ஷோ டைம் ஓவர். காட்ஸ், இங்க வரவங்க எல்லாம் இவன மாதிரி தான். அவனுடைய இடம் இவனோட இடம், உள்ள இருக்கிறவங்கள நல்லா தெரியும், என் சொந்தக்காரங்க தான் சொல்லிட்டு வருவானுங்க. தயவுதாட்சியமே பார்க்காம கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளிடுங்க என அங்கிருந்த மற்ற செக்யூரிட்டி கார்டுகளுக்கு பாடம் எடுத்து கொண்டிருந்தான் அந்த 6 அடி மனிதன். அவனுடைய சட்டையில் ராகேஷ் என்று எழுதப்பட்டிருந்தது. இவர் கட்டளையிடுவதை பார்க்கும் பொழுது அந்த இடத்திற்கு அவன்தான் ஹெட் செக்யூரிட்டி போல தெரிந்தது. நகராமல் அங்கேயே நின்று கொண்டிருந்த சூர்யாவை பார்த்த ராகேஷிற்கு கோபம் தலைக்கு ஏறியது. தன்னுடைய முதலாளி பெரிய விஐபிக்காக காத்திருக்கிறார். அவர் வருவதற்கு முன் இங்கிருந்து மரியாதையாக கிளம்பி விடு என்று எச்சரிக்கை செய்தான் ராகேஷ். இதை கேட்ட சூர்யாவிற்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை. அந்த விஐபியே நான் தான், இது கூட தெரியாம இவங்க இப்படி கேனத்தனமா நடந்துக்கிறாங்களே என்று நினைத்து சிரித்தான். ஒருவருடைய உடையையும் அவர் வைத்திருக்க பொருளையும் வைத்து எடை போடும் செக்யூரிட்டியை நினைத்து வருத்தப்பட்டான். இருந்தாலும் மாத சம்பளம் கொடுக்கும் தன்னுடைய முதலாளிக்காக விசுவாசமாக இருக்கிறான் என்று நினைத்தான். நகராமல் அங்கேயே அவரை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்த சூர்யாவை பார்த்த செக்யூரிட்டிக்கு மேலும் கோபம் தலைக்கு ஏறியது. எவ்வளவு சொல்லியும் இங்கிருந்து கிளம்பாம அப்படியே நிக்கிற? அடி விழுந்தாதான் இங்கிருந்து கிளம்புவியா என கோபத்தில் சூர்யாவை அறைய கையை ஓங்கியவனை ஒரு கை தடுத்து நிறுத்தியது. அந்த கையின் சொந்தக்காரரை பார்த்து செக்யூரிட்டி கார்டு ராகேஷ் அதிர்ச்சியில் கையை கட்டிக்கொண்டு ஒதுங்கி நின்றான். அவரை பார்த்து செக்யூரிட்டி கார்டு அனைவரும் ஒரே வரிசையில் கையை கட்டிக்கொண்டு நின்றனர். ஆனால் அவரோ சூர்யாவின் முன் கையை கட்டிக்கொண்டு நிற்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து விட்டனர். அரசியலில் பெரும் புள்ளியாக இருக்கும் ராமலிங்கம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பணக்காரர். ஊட்டியையே தன்னுடைய கைக்குள் வைத்திருக்கும் ராமலிங்கத்தை இதுவரை இப்படி இவர்கள் பார்த்ததே இல்லை. இன்று முதலாக சூர்யாவின் முன் கையை கட்டி கொண்டிருப்பதை பார்த்த செக்யூரிட்டி கார்ட்ஸ், யார் இவன்? இவனை பார்த்து ஏன் நம்ம முதலாளி பயந்து போய் நிக்கிறாரு என குழம்பி போயிருந்தனர். சூர்யா சார், பெரிய தப்பு நடந்துருச்சு. அவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் என்று பயத்துடனும் மரியாதை கலந்த குரலிலும் கையை கட்டிக்கொண்டு சூர்யா முன் பேசினார். என்னது, இவர்தான் சூர்யாவா என்று வாயடைத்து நின்றனர் அங்கிருந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ். பின் செக்யூரிட்டி கார்டு ராகேஷை பார்த்து, என்ன தைரியம் இருந்தா இவர்கிட்டயே மரியாதை இல்லாம நடந்திருப்ப
இப்பவே அவர்கிட்ட மன்னிப்பு கேளு. நீ பண்ண தப்புக்கு இன்னைக்கு உன்னை சும்மா விடுறதா இல்ல என ராமலிங்கம் ராகேஷை கடுமையாக திட்ட ஆரம்பித்தார். சார், தெரியாம பண்ணிட்டேன். என் மேல கருணை காட்டுங்க. இனிமே இந்த மாதிரி எந்த ஒரு தப்பும் நடக்காம பாத்துக்கிறேன். காலில் விழுந்து கெஞ்சும் ராகேஷை பார்த்த மற்ற செக்யூரிட்டி கார்டு தங்களுடைய மூச்சை இழுத்து பிடித்துக் கொண்டு அடுத்து அவர்களுக்கு என்ன நடக்குமோ என்ற பயத்தில் நின்று கொண்டிருந்தனர். இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சூர்யாவிற்கு நன்கு புரிந்தது. அப்படி ஒன்னும் அவங்க பெருசா தப்பு பண்ணல, அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க. அப்படி நீங்க அவரை தண்டிக்கணும்னு நினைச்சா அரை நாள் சம்பளத்தை மட்டும் பிடிங்க, அது போதும். தங்களுடைய வேலை போய்விடுமோ என்ற அச்சத்தில் இருந்தவர்களுக்கு சூர்யா இவ்வாறு கூறிய பின் தான் உயிரே வந்தது. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ராமலிங்கத்திற்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன இன்னும் மசமசன்னு நின்னுட்டே இருக்கீங்க, அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க என மிரட்டும் தோணியில் ராமலிங்கம் கூற, அங்கு நின்று கொண்டிருந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் வரிசையாக சூர்யாவின் காலில் விழவர அவர்களை தடுத்த சூர்யா, நீங்க எல்லாரும் போய் உங்க வேலையை பாருங்க, எப்போதும் ஆளை பார்த்து எடை போடாதீங்க என அறிவுறுத்தி அனுப்பினான். பின் அவ்வளவு பெரிய பணக்காரரை வெகு நேரமாக வாசலிலேயே காக்க வைப்பது நல்லதில்லை என புரிந்து கொண்ட ராமலிங்கம் சூர்யாவை மேன்ஷனுக்குள் அழைத்துச் சென்றார். சூர்யா வருவதற்கு முன்பே வந்துவிட்ட வக்கீல் வாசுதேவன் மேன்ஷனுக்குள் உள்ளே காத்திருந்தார். சூர்யா வந்ததும் அவன் கேட்டதைப் போலவே மேன்ஷனை வாங்கிவிட்ட சந்தோஷத்தில் அவனை பார்த்தார். சூர்யாவிற்கு இந்த மேன்ஷன் மிகவும் பிடித்திருந்தது. பிரீத்திக்கு மட்டும் இது தெரிந்தால் சந்தோஷத்தில் மிதப்பாள். அவள் ஆசைப்பட்டு ரவிக்குமார் பல முறை வாங்க முடியாமல் போன இந்த மேன்ஷனை வாங்கியதில் சூர்யாவிற்கு பெருமையாக இருந்தது. தன்னையே மறந்து மெய் மறந்து போனான். எவ்வளவு நேரம் பால்கனியில் நின்று கொண்டிருந்தான் என்று அவனுக்கே தெரியவில்லை. அப்பொழுது தனது அருகே ராமலிங்கம் வந்து நிற்பதை கவனித்தான். நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமா என்று சூர்யாவின் கேள்வியே ராமலிங்கத்தை கதிகலங்க வைத்தது. கேளுங்கள் என்று சொல்லும் விதத்தில் தலையை ஆட்டினார். இவ்ளோ அழகான இந்த இடத்துல ஏன் ஒரே ஒரு மேன்ஷன் மட்டும் இருக்குது? ஊட்டியில முக்கிய அரசியல் புள்ளியில இருந்தும் ஏன் இந்த பகுதி டெவலப் ஆகாம இருக்கு? மேலும் டெவலப் பண்ணலாம்ல என்று சூர்யா கேட்டான். அதுக்கு மேல கட்டுறதுக்கு ஆசை இருந்தாலும் கட்டுறதுக்கு தெம்பும் பணமும் இல்லாததுனால ஒன்னும் செய்ய முடியல என்று கூறினார். சிறிது நேரம் அமைதியாக இருந்த சூர்யா, நான் ஹெல்ப் பண்றேன், பணம் எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கோங்க என்று சூர்யா கூற, பெரிய அதிர்ஷ்டம் அவனை தேடி வந்திருக்கிறது என்று ஒன்றிற்கு 2 முறை தன்னைத்தானே கிள்ளி பார்த்து கொண்டு இது நிஜம்தானா என்று சோதித்து பார்த்தான். பேசிக்கொண்டே டைமை பார்த்த சூர்யா வெடுக்கென்று எழுந்து நின்றான். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, இது தொடர்பா நீங்க என்னோட வக்கீல் வாசுதேவன் கிட்ட பேசிக்கோங்க என்று சட்டென்று அங்கிருந்து கிளம்பினான் சூர்யா. சூர்யாவின் செயல்கள் மற்றும் நடத்தை மீது ராமலிங்கத்திற்கு சந்தேகம் வந்தது. இவ்ளோ பெரிய சொத்துக்கு சொந்தக்காரனா இருந்துட்டு எப்படி இவ்ளோ சாதாரணமா இருக்க முடியும்? எங்கேயோ இடிக்குதே என்று யோசித்தார். சூர்யா அங்கிருந்து கிளம்பிய சற்று நேரத்தில் வக்கீல் வாசுதேவனுக்கு சக்கரவர்த்தியிடமிருந்து அழைப்பு வந்தது. அங்கு நடந்த அனைத்தையும் வாசுதேவன் சக்கரவர்த்தியிடம் கூறினார். சூர்யா செய்த காரியத்திற்கு கண்டிப்பாக மறுப்பு தெரிவிப்பார் என்று நினைத்தார். ஆனால் அதை பற்றி எதுவும் கூறாமல், நாளையிலிருந்து சூர்யாவுக்கு கோஸ்ட் செக்யூரிட்டி அவன் ப்ரொடெக்ஷனுக்கு இருப்பாங்க என்று மட்டும் கூறி போனை வைத்தார். வாசுதேவனுக்கு இந்த ஒரு விஷயம் ஆச்சரியமாக இருந்தது. அதே சமயம் தன்னுடைய ஆபீஸ் வாசலில் முன்னே சூர்யாவிற்காக நீண்ட நேரம் காத்திருந்தாள் பிரீத்தி. நேரம் சென்று கொண்டே இருந்தது. ஆபீஸில் உள்ள அனைவரும் சென்று விட்டனர். சூர்யா வரும் திசையை பார்த்து வெகு நேரம் காத்திருந்த பிரீத்தி அங்கிருந்த ஒரு பெஞ்சில் சென்று அமர்ந்தாள். எப்பொழுதும் ஆபீஸ் முடியும் முன்னரே சூர்யா அவளுக்காக வாசலில் காத்திருந்து அழைத்துச் செல்வான். ஆனால் இன்று நெடுநேரம் ஆகியும் சூர்யா வராததால் பல முறை அவனுக்கு கால் செய்தாள். சூர்யா வருவானா இல்லை நானே சென்று விடுவா என்ற யோசனையில் ஒரு காலில் முன்னும் பின்னும் வைத்தவாறே நின்றிருந்தாள். அப்பொழுது, இங்க பாருடா யார் நிக்கிறான்னு, ஊட்டியோட பேரழகி பிரீத்தி. என்ன உன்னோட பர்சனல் அசிஸ்டன்ட் சூர்யா உன்னை பிக்கப் பண்ண வரன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கியா என்ற குரல் கேட்டதும் பிரீத்தியின் முகம் கோணலாக மாறியது. அந்த குரலுக்கு சொந்தக்காரி தன்னுடைய பெரியமாவின் மகள் சந்தியா என்று சொல்லாமலே அவள் கண்டுபிடித்து விட்டாள். பிரீத்தி அவளை கண்டு கொள்ளவே இல்லை. அவளை கண்டு கொள்ளாமல் நின்று கொண்டிருந்த பிரீத்தியை பார்த்த சந்தியாவிற்கு மேலும் அவளை சீண்டி பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. சில சமயம் விதி எப்படி விளையாடும்னு யாருக்கு தெரியும்? நம்ம எல்லாம் சின்ன பொண்ணா இருந்தப்போ எப்பவுமே உனக்கு தான் எல்லாமே பெஸ்டா கிடைக்கும், உங்க அப்பாவை விட பெரிய பணக்கார பையனுக்கு தான் என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு உங்க அம்மா ஊருக்குள்ள தம்பட்டை அடிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பாரு, ஒரு அனாதைய கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு உன் நிலைமை ஆயிடுச்சு. பிரீத்தி ஒரு வார்த்தை கூட பேசாமல் தன்னுடைய உதடுகளை இறுக்கமாக மூடிக்கொண்டாள். வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறது ஒரு தனி சுகம்தான். ஓசி சோறு சாப்பிட்டுட்டு பொண்டாட்டிக்கு சேவை பண்ணிட்டு தெரியலாம்ல என சந்தியா பேசிக்கொண்டே போக ஒரு கட்டத்தில் பிரீத்தி கத்த ஆரம்பித்தாள். போது நிறுத்து, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. என் புருஷன் எனக்கு சேவை பண்றாரு, பண்ணாம போறாரு, இத தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? அச்சச்சோ, தப்பா புரிஞ்சுக்கிட்டியா பிரீத்தி? ரொம்ப சாரி. இதெல்லாம் நான் சொல்லல, ஊருக்குள்ள சொல்லிக்கிறாங்க. அதான் நான் உன்கிட்ட இப்ப சொன்னேன். வேணும்னா அதை மாத்துறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு.
பேசாம உன் புருஷனை என் புருஷன் கிட்ட இருந்து வேலை பார்க்க சொல்லு என்று கேலியாக கூற பிரீத்தி ஆத்திரத்தில் தன் பல்லை கடித்துக் கொண்டாள். விட்டால் அங்கேயே சந்தியாவை அடித்து விடுவாள் போல கோபத்தில் அவள் முகம் சிவந்தது. மேலும் சூர்யாவை பற்றி இழிவாக பேசிக்கொண்டே போனாள். இவளிடமிருந்து பிரீத்தியை காப்பாற்றுவது போல காரில் இருந்து வந்து இறங்கினான் விவேக். வனிதாவின் அண்ணன் மகனாகிய விவேக் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியில் சிஇஓ ஆக இருக்கிறான். சூர்யாவை விட படிப்பிலும் வேலையிலும் பெரிய இடத்தில் இருந்தான். சந்தியா கார் வந்து நின்றதை பார்த்ததும் சந்தோஷத்தில் குதித்தாள். தன்னுடைய கணவன் தன்னை அழைத்து போக வந்திருக்கிறார், பெரிய கம்பெனியின் சிஇஓ தனக்காக எதையும் செய்வார் என்பது போல பேசிவிட்டு கர்வமாக அங்கிருந்து கிளம்பினாள். காரில் இருந்தபடி தன்னுடைய கண்ணாடி கதவை திறந்து பிரீத்தியை பார்த்தான் விவேக். அந்த வேலைக்கார மட்டும் இல்லைன்னா இப்போ பிரீத்தியை நான் தான் கல்யாணம் பண்ணிருப்பேன் என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டான். பிரீத்திக்கும் விவேக்கிற்கும் தான் திருமணம் நடக்கும் என்று அனைவரும் நினைத்துக் கொண்டிருந்தனர். ஆனால் பிரீத்தி சூர்யாவை திருமணம் செய்து கொண்ட பின் அவளுக்கு அடுத்தபடியாக இருந்த சந்தியாவை வேறு வழி இல்லாமல் திருமணம் செய்து கொண்டான் விவேக். அப்போது அங்கு ஒரு கால் டாக்ஸி வந்து நின்றது. அதிலிருந்து சூர்யா இறங்கினான். பிரீத்தி மேடம், சாரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? கால் டாக்ஸியிலிருந்து தன்னுடைய வேர்வையை துடைத்துக் கொண்டே பிரீத்தியை நோக்கி நடந்து சென்றான். பிரீத்தியின் பையை வாங்கிக் கொண்டு கால் டாக்ஸியை நோக்கி சென்றவனை, சூப்பர், பணக்கார வீட்டு மாப்பிள்ள இப்போ கால் டாக்ஸி ஓட்டுறாரா என சந்தியா காரில் அமர்ந்தபடி சூர்யாவிற்கு கேட்கும்படி சத்தம் போட்டு கேட்டாள். இந்த 3 வருடத்தில் சந்தியா இதைவிட பல விதமாக சூர்யாவை பேசியிருக்கிறாள். நான் கால் டாக்ஸி ஓட்டுறேன் இல்ல ரிக்ஷா ஓட்டுறேன், இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டான் சூர்யா. என்ன தைரியம் இருந்தா என்ன பார்த்து திமிரா பேசுவ என காரில் இருந்து இறங்கிய சந்தியா சூர்யாவை பார்த்து கையை ஓங்க அவள் கையை பிடித்து முறுக்கி அவள் கன்னத்தில் பலார் என ஓங்கி அறைந்தாள் பிரீத்தி. என்னோட புருஷனை மரியாதை குறைவா பேசுறதுக்கு யாருக்கும் உரிமை இல்ல என பிரீத்தி கூற அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்த சந்தியா வேகமாக காரின் உள்ளே சென்று அமர்ந்தாள். காரின் உள்ளே சென்று சந்தியாவை பார்த்து சூர்யா, இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங், இனிமே நீங்க பிரீத்தி மேடம் கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது என எச்சரித்து விட்டு பிரீத்தியின் கையை பிடித்துக் கொண்டு அங்கிருந்து கிளம்ப தயாரானான் சூர்யா. பிரீத்திக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை. எப்பொழுதும் அமைதியாக இருக்கும் சூர்யா இன்று ஏன் இப்படி உணர்ச்சி வசப்பட்டான் என்று. இருந்தாலும் ஒரு புறம் அவளுக்கு சந்தோஷமாக இருந்தது. தனக்காக சூர்யா எதிர்த்து நின்றது அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அப்பொழுது மின்னல் வேகத்தில் கார் ஒன்று வேகமாக அவர்கள் முன்னே வந்து நின்றது. காரில் இருந்து கருப்பு நிற சட்டை அணிந்த ராமலிங்கத்தின் பிஏவை பார்த்த சந்தியாவும் விவேக்கும் சந்தோஷமானார்கள். அவரை பார்க்கத்தான் வந்திருக்கிறார்கள் என்று சிரித்த முகத்துடன் அவரை நோக்கி சென்றனர். ஆனால் அவரோ இவர்களை தாண்டி சூர்யாவை நோக்கி நடந்து சென்று அந்த கார் சாவியை சூர்யாவிடம் கொடுத்து, சார், ராமலிங்கம் சார் இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு, மத்த எல்லாத்தையும் போன்ல பேசிக்கலான்னு சொன்னாரு. இதை கேட்ட அனைவரும் குழம்பி போயிருந்தனர். ஊட்டியில் ராமலிங்கத்தை சந்திக்க பல நாள் காத்திருக்க வேண்டும். தன்னுடைய கண்களை பல முறை கசக்கி கொண்டு பார்த்தான் விவேக். பிரீத்தியும் அதே நிலைமையில் தான் இருந்தாள். யார் இவங்க? சூர்யாவுக்கு ஏன் விலை உயர்ந்த காரை கொடுக்கறாங்க? சூர்யா பிரீத்தியை அழைத்து கொண்டு காரில் ஏறி சென்றதை வைத்த கண் வாங்காமல் விவேக் பார்த்து கொண்டிருந்தான். விவேக்கிற்கும் ஒன்றும் புரியவில்லை. இந்த கார் எப்படி சூர்யாவால் வாங்க முடிந்தது என்று குழம்பினான். ஆனால் ஒன்று மட்டும் அவனுக்கு தெளிவாக புரிந்தது, இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது என்று. சந்தியா கோபத்தில் அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். பின் காரில் ஏறும்படி விவேக்கின் சத்தம் கேட்க சுழித்த முகத்துடன் காரின் உள்ளே சென்று அமர்ந்தாள். நான் உனக்கு ஒரு அட்வைஸ் சொல்றேன், கொஞ்ச நாள் அவங்க 2 பேர் பக்கமும் நீ போகாம இருக்கிறது தான் உனக்கும் எனக்கும் ரொம்ப நல்லது. விவேக் இப்படி கூறியது சந்தியாவிற்கு குழப்பமாக இருந்தது. சூர்யாவை பார்த்து திடீரென்று ஏன் விவேக் பயப்படுகிறான் என்று. தன்னுடைய புது காரில் பிரீத்தியை வீட்டிற்கு அழைத்து சென்று கொண்டிருந்தான் சூர்யா. அப்போது முன் சீட்டில் அமர்ந்திருந்த பிரீத்தி காரை ஓட்டிக் கொண்டிருந்த சூர்யாவை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டே இருந்தாள். என்னாச்சு, ஏன் இப்படி பாக்குறீங்க என்று சிரித்துக் கொண்டே கேட்டான் சூர்யா. ஒன்றும் இல்லை என்பது போல தலையை ஆட்டிவிட்டு, இனிமே இப்படி பண்ணாதீங்க சூர்யா என பிரீத்தி கூற எதை பற்றி பேசுகிறான் என்று புரியாதவனைப் போல நடித்தான். இனிமே இந்த மாதிரி கார் வாடகைக்கு எடுக்க கூடாது, இந்த மாதிரி காஸ்ட்லியான காருக்கு ரெண்டல் அதிகமா இருக்கும் என்று கூறினாள். இதை பற்றி பிரீத்தியிடம் எப்படி சொல்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது அவளே இப்படி கூறியது அவனுக்கு மேலும் வசதியாக இருந்தது. டோன்ட் வரி பிரீத்தி, நீங்க கவலைப்படுற அளவுக்கு இது ஒன்னும் அவ்வளோ ரெண்டெல்லாம் இல்ல. சரி, இனிமே நான் இப்படி பண்ண மாட்டேன், போதுமா என்று சிரித்துக் கொண்டே சூர்யா கூற எப்பொழுதும் போல எந்த உணர்ச்சியும் இல்லாமல் சரி என்று ஜன்னல் பக்கம் திரும்பியவள் உதட்டோரம் புதிதாக ஒரு சிறு புன்னகை முளைத்திருந்தது. காரை ஓட்டிக்கொண்டு வந்தாலும் சூர்யா இதை கவனிக்க தவறவில்லை. இரவு உணவிற்கு பிறகு சூர்யாவிற்கு ராமலிங்கத்திடமிருந்து கால் வந்தது. யாரும் இல்லாத இடத்திற்கு சென்று சூர்யா தன்னுடைய செல்போனை ஆன் செய்து பேசத் தொடங்கினான். சார், நீங்க மேன்ஷனை சுத்தி இருக்கிற இடத்த டெவலப் பண்ணலான்னு சொல்லியிருந்தீங்க, நான் ஒரு ஐடியா சொல்லலாமா? நாம ஏன் அந்த ஏரியாவை சுத்தி டூரிஸ்ட் எல்லாரும் வந்து போறதுக்கு ஒரு பெரிய ரெசார்ட் அண்ட் அதை சுத்தி கொஞ்சம் அட்ராக்டிவ் ஸ்பாட்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணக்கூடாது?
இந்த ப்ராஜெக்ட்னால உங்களுக்கும் எனக்கும் லாபம்தான். பின் மெதுவாக அந்த ஏரியாவை டெவலப் செய்ய அவன் வைத்திருந்த பிளானை கூறினான். சூர்யாவுக்கு அது மிகவும் பிடித்து போயிருந்தது. அரை மணி நேரத்தில் கோடிக்கணக்கான பிசினஸ் பிளான் ஒரே நிமிடத்தில் உருவானது. மறுநாள் காலை இந்த நியூஸ் காட்டுத்தீயை போல பரவத் தொடங்கியது. அனைத்து நியூஸ் சேனலிலும் இதுதான் ஹெட்லைன்ஸ். ஆனால் எதிலுமே சூர்யாவின் பெயர் வரவில்லை. அவனும் அதை விரும்பவில்லை. ஆர்எஸ்பி குரூப்ஸ் மற்றும் ராமலிங்கத்தின் புதிய ப்ராஜெக்ட் என்றே விளம்பரம் செய்யப்பட்டது. ஆக்சிடென்ட் ஆனதிலிருந்து ரவிக்குமாரின் பிசினஸ் அனைத்தையும் அவருடைய அண்ணனும் பிரீத்தியும் தான் கவனித்துக் கொள்கிறார்கள். ரவிக்குமார் கடுமையாக உழைத்து உருவாக்கிய இந்த பிசினஸில் தன்னுடைய அண்ணா சசிகுமாரையும் சேர்த்துக் கொண்டார். அதில் இவர் எந்த வேலையும் செய்யவில்லை என்றாலும் அதனுடைய பலனை மட்டும் அனுபவித்து வந்தார். ரவிக்குமாருக்கு சசிகுமாரை பற்றி நன்றாக தெரியும். தன்னுடைய சொத்தை அபகரிக்கவே இதையெல்லாம் செய்கிறான் என்று. இருந்தாலும் அவருக்கு ஒரு வாய்ப்பு அளிக்க முடிவு செய்தார். தன்னை சுற்றி யார் நல்லவர் கெட்டவர் என்று தெரிந்து கொள்ள இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்று நினைத்தார். ஆர்எஸ்பி குரூப் இன்வெஸ்ட் செய்ய போகிறது என்று நினைத்தவுடன் அவசரமாக ரவிக்குமார் ஆபீஸில் சசிகுமார் தலைமையில் மீட்டிங்கிற்கு ஏற்பாடு செய்தார். சூர்யாவும் பிரீத்தியும் மீட்டிங்கிற்கு சென்றனர். அங்கே சந்தியாவும் அவளுடைய அண்ணன் சதீஷும் பின்பு அங்கு வேலை செய்யும் முக்கியமான நபர்களும் அவர்கள் வருவதற்கு முன்பே மீட்டிங் ஹாலில் கூடியிருந்தனர். ஆர்எஸ்பி குரூப் இங்கு இன்வெஸ்ட் செய்வது அவர்களுக்கு கிடைத்த பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நாம் நழுவவிடக் கூடாது. இதுவரை அந்த கம்பெனியில் கான்ட்ராக்ட் பேசஸ் என்ற 10க்கும் மேற்பட்ட கம்பெனிகள் ரிஜெக்ட் ஆனதையும் சசிகுமார் சுட்டிக்காட்டினார். ஆர்எஸ்பி குரூப்புக்கு கீழே வேலை செய்யறதுக்கு நம்ம கம்பெனிக்கு இதுதான் நல்ல சான்ஸ். நான் ஏன் இப்போ உங்க எல்லாரையும் இங்க வர சொல்லியிருக்கேன்னா, கண்டிப்பா நம்ம கம்பெனி சார்பா ஒருத்தங்க அங்க பிசினஸ் ப்ரொபோசல் பண்ணணும். உங்ககிட்ட நல்ல ஐடியா இருந்தா சொல்லுங்க. தனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு கிடைக்கும் அனைத்தையும் தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று முடிவோடு இருந்தார் சசிகுமார். அப்பொழுது சூர்யா நாம் புதிதாக உருவாக்கிய இன்ஜினியரிங் டீம் அவர்களுக்கு தேவைப்படும் என கூற, காலங்காலமா பிசினஸ்ல இருக்கிற எங்க குடும்பம் இதை பத்தி பேசட்டும். நீ என்ன இந்த கம்பெனி ஓனரா என்று சந்தியா நேற்று நடந்த நிகழ்ச்சிக்கு பழிவாங்கும் விதமாக அனைவரின் முன்பும் சூர்யாவை அசிங்கப்படுத்தினாள். இதனால் கோபமடைந்த பிரீத்தி, இது என்னோட அப்பா கம்பெனி, அவர் பேசுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு என்று கூறினாள். இதை பார்த்த சூர்யா நேற்று நடந்ததைப் போல நடந்துவிடக் கூடாது என்று எண்ணி உடனே பிரீத்தியை பார்த்து தனக்காக அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொண்டான். அங்கு நடந்த கலவரம் எதையும் சசிகுமார் கண்டு கொள்ளவில்லை. உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், இது ஆர்எஸ்பி குரூப் ப்ராஜெக்ட். உங்க எல்லாருக்கும் ஒரு நாள் டைம் கொடுக்கறேன், நல்ல பிசினஸ் ப்ரொபோசலா கொண்டு வாங்க என்று கூறினார். இதை கேட்ட சசிகுமாரின் மூத்த மகன் சதீஷ், இதுக்கெல்லாம் சுத்தமா சான்ஸே இல்ல, இன்ஜினியரிங் டீம் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சோம் என்று நம்பிக்கை இல்லாமல் பேசினான். நம் கம்பெனியை விட தலை சிறந்த கம்பெனிகள் போட்டிக்கு வரும், இதை வைத்து மட்டுமே அந்த ப்ராஜெக்டை நம்மால் பிடித்துவிட முடியாது என்றான். பிரீத்தி தான் அந்த டீமை மேனேஜ் செய்து வந்தாள். அவள் கூறிய ப்ரொபோசல் நன்றாக இருந்தாலும் வேண்டுமென்றே அவளுடைய எந்த ஒரு ஐடியாவையும் அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. ஒரு கட்டத்தில் பிரீத்திக்கு அழுகை தொண்டை வரை வந்தது. அந்த இடத்தை விட்டு கிளம்பி விடலாம் என்று எழுந்தாள். சேரின் பின்னால் நின்று கொண்டு இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த சூர்யா அவள் தோளை தட்டி கொடுத்து தைரியம் சொன்னான். ஆனால் இவர்கள் எல்லாம் பேசுவதை பார்த்தால் தங்களுடைய ஆதாயத்திற்கு மட்டுமே இதை செய்கிறார்கள் என்று அவளுக்கு தோன்ற ஆரம்பித்தது. மேலும் சந்தியாவின் எரிச்சலூட்டும் பேச்சும் அவள் பொறுமையை இழக்கச் செய்தது. அப்பொழுது பிரீத்தியின் கீழ் வேலை செய்து கொண்டிருந்த இன்ஜினியரிங் டீமை சதீஷ் பார்த்துக் கொள்வான், இனிமேல் நீ மேற்பார்வை மட்டும் பார்த்து கொண்டால் போதும் என்று சசிகுமார் கூற, அவள் உள்ளே அடக்கி வைத்திருந்த எரிமலை வெடித்தது. கோபத்தில் கத்த ஆரம்பித்தாள். பிரீத்தி, நீ ரொம்ப சின்ன பொண்ணு, உனக்கு அவ்வளோ திறமை இல்ல, அதுவும் ஒரு பொண்ணா நீ இதையெல்லாம் பண்ணவே முடியாது, நம்ம கம்பெனி நல்லதுக்கு தான் இதெல்லாம் பண்றேன் என்று சசிகுமார் சாதாரணமாக கூறினார். இந்த டீம் ஆரம்பிச்சது நான் தான், இப்போ வரைக்கும் நான் தான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இனிமேலும் நான் தான் பார்த்துப்பேன், இதை என்கிட்ட இருந்து நீங்க பறிக்க முடியாது, என்னோட முடிவை கேட்டு நடந்துக்கோங்க என பிரீத்தி மிரட்ட, ஆமா அதான் உன்னோட முடிவை பார்த்தோமே, அதுக்கு எக்ஸாம்பிள் உன்னோட மேரேஜ் என்று சந்தியாவை போலவே சதீஷும் பேச ஆரம்பித்தான். இதை கேட்ட பிரீத்தியின் அழகிய முகம் கோபத்தில் சிவக்க, மேலும் பிரச்சனை நடப்பதற்குள் பிரீத்தியை அங்கிருந்து அழைத்துச் சென்றான் சூர்யா. கண்களில் கண்ணீரை அடக்கி வைத்திருந்தவள் வீட்டிற்கு வந்தவுடன் நேரடியாக ரவிக்குமாரை நோக்கி ஓடினாள். அங்கு நடந்த அவமானத்தையும் தன் கண் முன்னே அவளுடைய தந்தையும் அவரும் ஏமாற்றப்படுவதை பார்த்து எதுவும் செய்ய முடியாதவள் ரவிக்குமாரை கட்டிப்பிடித்து அழுதாள். பிரீத்தி அழுவதை பார்த்த அவள் அம்மா வனிதா, என் பொண்ண நீ என்ன பண்ண, அவளை நீ நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா என வழக்கம் போல எது நடந்தாலும் சூர்யாதான் காரணம் என்று பேசினாள். இனி பிரீத்தியை யாரும் சீண்ட கூட நினைக்க கூடாது என்று கோபத்தில் கையை முறுக்கிக் கொண்டான் சூர்யா. உடனே தனது வக்கீல் வாசுதேவனுக்கு கால் செய்தவன், ஆர்எஸ்பி டூரிசம் இப்ப யார் பொறுப்புல இருக்கு என சூர்யா பேசியது ஆர்எஸ்பி குரூப்பின் ஓனர் போல மிரட்டலாக இருந்தது. இதை போன் மறுமுனையில் கேட்டுக்கொண்டிருந்த வாசுதேவனுக்கு சற்று ஆச்சரியமாக இருந்தது.
ஏற்கனவே கோயம்புத்தூர்ல நம்ம கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்த லோகேஷ் தான் என்று கூறினார். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா நாளைக்கு ரவிக்குமார் கம்பெனில இருந்து 2 பேர் அங்க வருவாங்க. அவங்கள நீங்க அசிங்கப்படுத்தி அனுப்பணும் என சூர்யா உணர்ச்சி பொங்க பேசினான். எதுக்கு நீ இப்படி பேசுற? அதுவும் மாமனாரோட கம்பெனி என்று வாசுதேவன் கூற, எனக்கு எல்லாம் தெரியும். இத நான் சூர்யாவா உங்ககிட்ட சொல்லல. இது இந்த ஆர்எஸ்பி குரூப்போட தலைவரா உங்ககிட்ட கட்டளை இடுறேன் என்று சொன்னதும் வாசுதேவன் மறுபேச்சு எதுவும் பேசவில்லை. மறுநாள் காலை 9:30 மணிக்கெல்லாம் சதீஷும் அவனுடைய தந்தையும் ஆர்எஸ்பி டூரிசம் கம்பெனிக்கு சென்றனர். அங்கிருந்த ஃப்ரண்ட் டெஸ்கில் அமர்ந்திருந்த பெண்ணிடம் ரவிக்குமாரின் கம்பெனியிலிருந்து வந்துள்ளதாக கூறினர். சிறிது நேரம் வெயிட்டிங் ரூமில் காத்திருக்கும்படியும் ஜெனரல் மேனேஜர் வந்தவுடனே உள்ளே செல்லலாம் என்று கூறினார். அவர்கள் அங்கு காத்திருந்த சில மணி நேரத்திலேயே உலகில் பல மூலையிலிருந்து பல கம்பெனிகள் வந்த வண்ணம் இருந்தது. இவர்கள் எதற்கு வந்திருக்கிறார்களோ அதே காரணத்திற்காகவே அவர்களும் வந்துள்ளனர். நேரம் கடக்க கடக்க பொறுமை இழந்த சசிகுமார் திட்ட ஆரம்பித்தார். அப்பா பொறுமையா இருங்க, நம்ம ஒன்னும் வாழைப்பழம் பிசினஸ் பேச வரல. இந்த கம்பெனில நம்மள உள்ள விட்டதே பெரிய விஷயம் என சதீஷ் சமாதானம் கூறினான். அப்பொழுது அவர்களை மேலே ஜெனரல் மேனேஜர் அழைக்கிறார் என்று ஃப்ரண்ட் டெஸ்கில் கூற ஆர்வமாக உள்ளே எழுந்து சென்றனர். ஜெனரல் மேனேஜர் கதவை திறந்த இருவரும் அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றனர். உள்ளே நுழைந்த இருவரையும் ஆர்எஸ்பி குரூப்பின் ஜெனரல் மேனேஜர் லோகேஷ் கண்டு கொள்ளாமல் வெளியில் வேடிக்கை பார்த்தபடியே அமர்ந்திருந்தான். அவர்கள் உள்ளே வந்து 10 நிமிடத்திற்கு மேல் ஆனது. ஆனால் எதுவும் பேசாமல் அமர்ந்திருந்தான் லோகேஷ். இதனால் பொறுமை இழந்த சதீஷ் பேச ஆரம்பித்தான். சார், நாங்க ரவிக்குமார் கம்பெனியில இருந்து வந்திருக்கோம். என் பேர் சதீஷ் என்று சதீஷ் கூறி முடிப்பதற்குள் எனக்கு தெரியும் என்று அலட்சியமாக பதிலளித்த லோகேஷ் மீண்டும் அவன் செய்து கொண்டிருந்த பழைய வேலையை கவனிக்க ஆரம்பித்தான். மீண்டும் ஒரு முறை பேச ஆரம்பித்த சதீஷ், சார், நாங்க எதுக்கு இங்க வந்திருக்கோம்னா ரவிக்குமார் கம்பெனி இந்த ஊட்டியிலேயே பெரிய கம்பெனி என்று சதீஷ் விடாமல் கூற ஆர்வத்துடன் திரும்பி பார்த்த லோகேஷ், நீங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸுக்கு எப்போ வந்தீங்க என்று கேட்க சந்தோஷமாக தன்னுடைய பதிலை கூற ஆரம்பித்தான் சதீஷ். சதீஷ் யாராக இருந்தாலும் பேசியே கவிழ்த்து விடுவான். லோகேஷிடம் ரவிக்குமாரின் கம்பெனி பெருமைகளை பற்றி பேச ஆரம்பித்தான். புதிதாக உருவாக்கி இருக்கும் இன்ஜினியரிங் டீமை பற்றியும் இத்தனை காலமாக அவர்கள் செய்து வந்த ரியல் எஸ்டேட் பிசினஸை பற்றியும் பேசிக்கொண்டே போனான். ஆனால் லோகேஷோ கண்களை மூடி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். தன் கோபத்தை அடக்க பெருமூச்சு விட்டவன் பின் சத்தமாக லோகேஷ் சார் என்று அழைத்தான். என்னாச்சு என்று கண்களை கசக்கிக் கொண்டான் லோகேஷ். ஒன்னும் இல்ல சார், ரவிக்குமார் கம்பெனியை பத்தி நீங்க கேட்டீங்க, அதை நான் சொல்லி முடிச்சிட்டேன் என சதீஷ் பேச நிலைமை கைவிட்டு போகக்கூடாது என்று உணர்ந்த சசிகுமார் வேகமாக அவர் பையில் இருந்த ஒரு பெரிய கிஃப்ட் பாக்ஸை எடுத்து லோகேஷிடம் நீட்டினார். சசிகுமாரை மேலும் கீழும் பார்த்த லோகேஷ் டேபிள் மீது இருந்த பாக்ஸை ஓபன் செய்தார். அதில் ரேராக கிடைக்கக்கூடிய விலை உயர்ந்த ஒயின் பாட்டில் உள்ளே இருந்தது. அதை பார்த்து லோகேஷ் புன்னகைத்தார். உங்க பேர் என்ன சொன்னீங்க? சதீஷ் ரைட் என சந்தேகமாக அவன் கூற அவ்விருவருக்கும் இந்த ப்ராஜெக்ட் எப்படியாவது தங்கள் கைக்கு வந்துவிடும் என்ற நம்பிக்கை மீண்டும் முளைக்க ஆரம்பித்தது. நீங்க ரவிக்குமார் கம்பெனியோட எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டீங்க, ஆனா உங்களுக்கே தெரியாத உங்க கம்பெனில இருக்க முக்கியமான ஒன்ன பத்தி சொல்ல மறந்துட்டீங்க என்று லோகேஷ் கூற சதீஷும் அவனுடைய தந்தையும் குழப்பத்தில் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். எங்களுக்கே தெரியாதா? அப்படி என்ன விஷயம் சார் என ஆர்வமாக சசிகுமார் கேட்டார். நக்கலாக சிரித்த லோகேஷ், அதுதான் கனவு காண்றது என்று கூறி மீண்டும் ஒரு முறை சிரித்தான். இது எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு எப்படி சான்ஸ் கிடைக்கும்னு வந்தீங்க? இதெல்லாம் நீங்க கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம். அதுவரை சிரித்த முகத்துடன் இருந்த இருவரின் முகமும் மாறியது. நாற்காலியை உதறிவிட்டு எழுந்த சதீஷ், இந்த ஊட்டி என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. எங்களை அவமானப்படுத்திட்டு நீ இந்த இடத்துல எப்படி ரெசார்ட் கட்டுறன்னு பாக்குற? சதீஷ் கத்தியது அறையின் வெளியில் இருந்த செக்யூரிட்டியின் காதில் விழுந்தது. வேகமாக உள்ளே வந்த செக்யூரிட்டிகள் ஆக்ரோஷமாக லோகேஷை நோக்கி சென்ற சதீஷை பிடித்தனர். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இது என்ன ஒயின்னு சொன்னீங்க என்று அங்கிருந்த ஒயின் பாட்டிலை கையில் எடுத்தவன் சட்டென்று கீழே போட்டு உடைத்தான். ஊப்ஸ், சாரி, தெரியாம கீழே போட்டு உடைச்சிட்டேன் என்று நக்கலாகவும் சிரிக்க சதீஷ் சீறிக்கொண்டு அவனை அறைய வந்தான். இந்த ஒயினைய வேலைக்காரங்க கூட குடிக்க மாட்டாங்க, இதை எனக்கு பரிசா கொடுத்து ப்ராஜெக்ட வாங்க பாக்குறியா என லோகேஷ் அவர்களை அங்கிருந்து விரட்டி அடித்தார். அதை கேட்ட அங்கிருந்தவர்கள், ஆர்எஸ்பி குரூப் எவ்வளவு பெருசு, ப்ராஜெக்ட் பத்தி பேச ரவிக்குமார் இவங்களையே நம்பினாரு என்று முணுமுணுத்தனர். ரவிக்குமார் நிறுவனத்தில் இருந்த வரையில் அவருடைய கம்பெனி நன்றாக இருந்தது. இப்பொழுது இவர்களின் செயலால் என்ன நடக்கப் போகிறதோ என்று பேசிக்கொண்டனர். இருவரும் வெளியே சென்றவுடன் லோகேஷ் தனது போனை எடுத்து வாசுதேவனுக்கு கால் செய்து, சார், நீங்க சொன்ன மாதிரி அவங்க 2 பேரையும் அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டான் என்று கூறினான். அதே சமயம் வாசுதேவன் சூர்யாவிற்கு கால் செய்து அங்கு நடந்த அனைத்தையும் அவனுக்கு கூறினார். இதையெல்லாம் கேட்ட பின்புதான் சூர்யாவிற்கு நிம்மதியாக இருந்தது. பின் தனக்காக இன்னொரு காரியம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான்.
நாளை பிரீத்தி இந்த ப்ராஜெக்டை டீல் பேச வருவாள். அவளிடம் எந்த கேள்வியும் கேட்காமல் இந்த ப்ராஜெக்டை அவளிடம் கொடுக்க வேண்டும் என்று கூறினான். பிரீத்தி வருவாங்க, அவங்கள கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ண வைக்காதீங்க, ஃபார்மாலிட்டின்னு சொல்லி கூட அவங்கள வெயிட் பண்ண வைக்காதீங்க என்று சூர்யா 1க்கு 2 முறை அழுத்தி கூறினான். சதீஷும் சசிகுமாரும் சேர்ந்து ப்ராஜெக்டை கைவிட்ட விஷயம் ரவிக்குமாருக்கு தெரிய வந்தது. யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள், தனக்கு பின்னால் யார் இந்த கம்பெனியை நன்றாக நடத்த முடியும் என்று தெரிந்து கொள்ள சிறிது காலம் ஒதுங்கியிருந்தவர் மீண்டும் கம்பெனியில் காலடி எடுத்து வைத்தார். அவருடைய ஆபீஸில் அவசரமாக போர்டு மீட்டிங்க்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் அந்த மீட்டிங்கில் இருந்தவர்களின் முகத்தில் சந்தோஷம் துளியும் இல்லை. ஏனென்றால் ஆர்எஸ்பி குரூப் அளவிற்கு பெரிதாக இல்லை என்றாலும் ஊட்டியில் ரவிக்குமாரின் கம்பெனி தான் ராஜாவாக கொடிக்கட்டி பறந்தது. ஆனால் நேற்று நடந்த சம்பவத்தால் கம்பெனி பெரும் ஆபத்தில் சிக்கிக் கொண்டது. ஏனென்றால் அவர்கள் எதிர்த்தது சாதாரணமான ஆள் கிடையாது, ஆர்எஸ்பி குரூப்பின் ஜெனரல் மேனேஜரை. மீட்டிங்கில் சதீஷும் சசிகுமாரும் தலைகுனிந்தே காணப்பட்டனர். இதுக்குதான் பிசினஸ் நான் பாத்துக்கிறேன், நீங்க ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னீங்களா? நீங்க பண்ண இந்த காரியத்தினால நம்மள நம்பி இருக்க எத்தனை குடும்பம் கஷ்டப்பட போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா என ரவிக்குமார் கோபத்தில் கத்தினார். இதுவரை அப்படி ஒரு முகத்தை யாரும் பார்த்திருக்க மாட்டார்கள். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த பிரீத்திக்கு வருத்தப்படுவதா இல்லை மீண்டும் இந்த கம்பெனி நம் கைக்கு வந்து விட்டது என்று சந்தோஷப்படுவதா என்று தெரியாமல் அமர்ந்திருந்தாள். அப்பொழுது அவளுடைய செல்போனிற்கு சூர்யாவிடமிருந்து அழைப்பு வந்தது. 10 சேர் தள்ளி அமர்ந்திருந்த சூர்யாவை எட்டி பார்த்தாள். அவன் போனை எடுக்குமாறு சைகையால் கூறினான். போனை எடுத்த பிரீத்தியிடம், நீங்க என்ன முழுசா நம்புறீங்களா? அப்படின்னா இந்த ப்ராஜெக்டை நான் எப்படியாவது முடிச்சு காட்டுறேன். நம்ம கம்பெனி மேல இருக்கிற கெட்ட பேரெல்லாம் நான் மாத்தி காட்டுறேன்னு உங்க அப்பா கிட்ட சொல்லுங்க. பிளீஸ் பிரீத்தி, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு மட்டும் கேளுங்க என்று சூர்யா அவளை பார்த்து கொண்டே தூரத்திலிருந்து பேசினான். திருமணமாகி இந்த 3 வருடத்தில் சூர்யா ஒருமுறை கூட தனக்காக எதையும் கேட்டதில்லை. ஆனால் சூர்யா சொல்வதையும் செய்யாமல் இருக்க முடியவில்லை. ரவிக்குமார் பேசிக் கொண்டிருக்க சற்றென்று எழுந்து நின்றாள் பிரீத்தி. அப்பா, இந்த ப்ராஜெக்டை நான் எப்படியாவது முடிச்சு காட்டி கம்பெனிக்கு நல்ல பேர் வாங்கி தரேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க என்று தைரியமாக கூறினாள். பிரீத்தி, இது உன்னால முடியுமா என்று ரவிக்குமார் ஆச்சரியமாக அவளை பார்த்து கேட்க, முடியுமோ முடியாதோ அதை ட்ரை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தானே என்னால சொல்ல முடியும் என்றவள் சூர்யாவை பார்த்து லேசாக சிரித்தாள். பிரீத்தி மீண்டும் அங்கு போவதற்கு எதிர்ப்புகள் பல கிளம்பின. நான் முடிவு பண்ணிட்டேன், நீ நாளைக்கு காலையிலேயே அங்க போகலாம். இவங்க 2 பேரும் பண்ணி வச்ச காரியத்தை நீதான் சரி செய்யணும் என்று ரவிக்குமார் கூற அடுத்த நொடியே, பட் எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. நான் இந்த ப்ராஜெக்டை நல்லபடியா பேசி முடிச்சிட்டு வந்துட்டா என்கிட்ட இருந்து வாங்கின அந்த இன்ஜினியரிங் டீம் திரும்ப என் கைக்கே வந்துடணும் என்று பிரீத்தி திமிராக சதீஷை பார்த்து பேசினாள். ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு விதமான யோசனைகளை வைத்திருந்தனர். சசிகுமாரின் குடும்பத்தை தவிர அங்கிருந்த அனைவரும் பிரீத்தியின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அன்று மதியமே சூர்யாவை அழைத்துக் கொண்டு ஆர்எஸ்பி டூரிசம் கம்பெனிக்கு சென்றாள். மனதில் பயம் இருந்தாலும் அதை அவள் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. கண்களில் பயத்துடன் லோகேஷின் ஆபீஸுள்ளே நுழைந்தாள். நேற்று நடந்ததைப் போலவே இன்றும் நடந்து விடுமோ என்ற பயத்திலேயே லோகேஷ் முன் அமர்ந்தாள். 15 நிமிடத்திற்கு பின் லோகேஷின் அறையிலிருந்து பேயடித்தது போல வெளியே வந்தாள். அவள் கண்ணை அவளால் நம்பவே முடியவில்லை. கண்டிப்பாக இது கனவாக தான் இருக்கும் என்று பல முறை தன்னை கிள்ளி பார்த்து கொண்டாள். ஆர்எஸ்பி டூரிசம் ப்ராஜெக்ட் ரவிக்குமாரின் கம்பெனிக்கு கொடுக்கப்பட்டது. பிரீத்தி உடனே காரில் ஏறி சூர்யாவுடன் தனது ஆபீஸிற்கு விரைந்தாள். பின் ஆபீஸிற்கு வந்த பிரீத்தி யாரிடமும் பேசாமல் நேராக அவளுடைய கேபினுக்கு சென்று அமர்ந்தாள். பிரீத்தி எதுவும் பேசாமல் நேராக கேபினுக்கு சென்றதை பார்த்த அனைவரும் கண்டிப்பாக அங்கு ஏதோ நடந்திருக்கிறது, இந்த முறையும் அந்த ப்ராஜெக்ட் நம் கைக்கு வரவில்லை என்று நினைத்தனர். பின் அனைவரும் அங்கு என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்வதற்காக காத்திருக்கிறார்கள் என்று சூர்யா சொன்னதும் பிரீத்தி மெதுவாக மீட்டிங் ரூமிற்கு சென்றாள். தன் முன்னே இருந்த ஃபைலை திறந்த பிரீத்தி, இந்த ப்ராஜெக்ட் இப்ப நம்மளோட கம்பெனிக்கு தான் கிடைச்சிருக்கு. இந்த ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் கிடையாது, அவங்க பண்ண போற எல்லா ப்ராஜெக்ட்டுமே நம்ம கம்பெனி தான் பாத்துக்க போகுது என்று பிரீத்தி கூற அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியில் சிலை போல உறைந்து நின்றனர். ஆனால் சதீஷ் மட்டும் அதை நம்பாமல் அந்த ஃபைலை புரட்டி பார்த்து கொண்டே இருந்தான். கண்டிப்பா இவளால இத பண்ணிருக்க முடியாது, கண்டிப்பா இவ பின்னாடி யாரோ இருக்காங்க, இல்லனா இவ ஏதோ பண்ணிருக்கா. தன்னால் முடியாததை பிரீத்தி செய்து காட்டி விட்டதை நினைத்து ஆதங்கத்தில் கத்தினான் சதீஷ். எப்படி இவளால முடிஞ்சது, இவளுக்கு பின்னாடி யார் இருக்கா என்று குழப்பத்துடன் சதீஷ் இருக்க யாரோ கதவை திறக்கும் சத்தம் கேட்க சூர்யா கூலாக உள்ளே வந்தான். சதீஷ் பிரீத்தியை பார்த்து, இந்த ப்ராஜெக்ட்காக நீ எந்த எல்லை வேணாலும் தாண்டி இருப்ப, ஒரு பொண்ணா இருக்கிறத விட உன்கிட்ட வேற என்ன திறமை இருக்கு, கண்டிப்பா உன் அழக காட்டிதான் மயக்கிருப்ப என்று பிரீத்தியை அசிங்கமாக பேசினான். இதை கேட்ட பிரீத்தி மனமுடைந்து போனாள். இது கூலாக வந்த சூர்யாவிற்கு கோபத்தை ஏற்படுத்தியது. அவன் தனது கைகளை முறுக்கினான். தன்னுடைய மகளை அனைவருக்கு முன்பும் சதீஷ் இப்படி கீழ்த்தனமாக பேசுவதை கேட்ட ரவிக்குமாருக்கு கோபம் தலைக்கு ஏறியது. என்ன தைரியம் இருந்தா என் முன்னாடியே என் பொண்ணை பத்தி தப்பா பேசுவ என்று ரவிக்குமார் சதீஷை கொலை செய்யும் அளவிற்கு கோபம் வந்தது. அப்பொழுது சதீஷின் கன்னத்தில் ஒரு கை ஓங்கி அறைய
அங்கிருந்த அனைவரும் அமைதியானார்கள். சூர்யா என்று பிரீத்தியின் சத்தம் கேட்க அனைவரும் சூர்யா இருந்த பக்கம் திரும்பி பார்த்தார்கள். ஆனால் சூர்யா ஓங்கி அடித்ததில் கண்கள் கலங்கி போய் இருந்த சதீஷுக்கு சூர்யா நின்று கொண்டிருந்ததே தெரியவில்லை. இந்த தடவை அறையோட விடுறேன், அடுத்த தடவை பிரீத்தியை ஏதாவது செய்யணும்னு நினைச்ச இதை விட பெருசா இருக்கும், ஜாக்கிரதை என சதீஷை எச்சரித்தான் சூர்யா. அவன் கோபப்பட்டு இதுவரை அங்கிருந்த யாருமே பார்த்ததில்லை. இன்று அவனுடைய குரல் சதீஷின் மனதில் சற்று பயத்தை ஏற்படுத்தியது. வேகமாக பிரீத்தியின் கையை பிடித்து வெளியே இழுத்துச் சென்றான். சூர்யா தன் கையை பிடித்து இழுத்துச் செல்வதை அவள் தடுத்து நிறுத்தவே இல்லை. யாராவது தன்னை காப்பாற்ற மாட்டார்களா என்று நினைத்துக் கொண்டிருந்த பொழுது சூர்யா சட்டென்று உள்ளே வந்தது அவளுக்கு சந்தோஷமாக இருந்தது. அவன் பின்னால் ஒரு பூனைக்குட்டி போல சென்றாள். ஆபீஸ் வெளியே வந்த பிரீத்தி சூர்யாவின் கையை சட்டென்று உதறிவிட்டாள். நீங்க யாரு? இந்த 3 வருஷத்துல பார்த்த சூர்யா நீங்க இல்ல. ஏதோ உங்ககிட்ட புதுசா இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு மட்டும் எனக்கு நல்லா புரியுது. எப்படி இதெல்லாம் பண்ணீங்க? எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும் என்று பிரீத்தி தன்னுடைய கைகளை கட்டிக்கொண்டு சூர்யா முன் ஒரு குழந்தை அடம் பிடிப்பது போல அங்கிருந்து நகராமல் நின்றாள். ஒரு நிமிடம் அப்படியே அவளை பார்த்தபடியே நின்றான் சூர்யா. பிரீத்தி, உனக்கு அந்த ப்ராஜெக்டை கொடுத்த லோகேஷும் நானும் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் இந்த ஹெல்ப் எனக்கு பண்ணான், வேற ஒன்னும் இல்ல, போதுமா என்று சூர்யா அப்பொழுது உள்ள நிலைமையை சமாளித்தான். அதே சமயம் ரவிக்குமாரின் ஆபீஸில் மீட்டிங் முடிந்து அனைவரும் சென்று விட்டனர். ஆனால் சதீஷ் மட்டும் மீட்டிங் ஹாலில் உள்ள நாற்காலியில் எவ்வளவு மணி நேரம் அமர்ந்திருந்தான் என்று அவனுக்கே தெரியாது. அப்பொழுது சசிகுமார் உள்ளே வர, இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது வேஸ்டா போச்சு. அந்த ப்ராஜெக்ட் நம்ம கைக்கு வர சமயத்துல இந்த பிரீத்தி இப்படி பண்ணிட்டா. இப்போ அந்த இன்ஜினியரிங் டீமும் நம்ம கையை விட்டு போயிடுச்சு. அவளை நம்ம சும்மா விடக்கூடாது என்று தன்னுடைய ஆதங்கத்தை சசிகுமாரிடம் கொட்டினான் சதீஷ். நீ இப்போ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கன்னு தெரியுமா? இந்த சொத்தை அடையிறதுல நான் அண்ணன் தம்பி யாரையுமே பார்க்க மாட்டேன். அதுக்கு நீ எடுத்தோம் கவுத்தோன்னு உன்ன மாதிரி நான் எதுவும் செய்ய மாட்டேன் என்ற சசிகுமாரின் குரலில் கோபம் தெரிந்தது. நிமிர்ந்து சசிகுமாரின் முகத்தை பார்த்த சதீஷ் அவரிடம் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு சசிகுமார், நீ யார வேணாலும் பகச்சுக்கோ, ஆனா பிரீத்திய பகச்சுக்காத. பிரீத்தி தான் நம்மளுடைய ஆயுதம். ரவிக்குமாருக்கு பிரீத்தி எவ்வளவு முக்கியம்னு உனக்கு நல்லா தெரியும். அவர் முன்னாடியே பிரீத்தியை இப்படி பேசினா நமக்கு இந்த சொத்து எப்படி கிடைக்கும் என்று சதீஷிற்கு அறிவுரை கூறினான். இப்போ இதெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம்? அந்த ப்ராஜெக்டும் இன்ஜினியரிங் டீமும் நம்மளை விட்டு போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு என்று புலம்பினான் சதீஷ். அதை கேட்ட சசிகுமார் வில்லத்தனமாக சிரித்தார். நீ நினைக்கிற மாதிரி பிரீத்திக்கு இந்த ப்ராஜெக்ட் போகாது. ஆர்எஸ்பி குரூப் ப்ராஜெக்ட் நம்மளோட கம்பெனிக்கு தான் வந்திருக்கு, பிரீத்திக்கு இல்ல என 1க்கு 2 முறை அழுத்தி கூறினார். அன்று இரவு சூர்யா தூங்குவதற்காக தன்னுடைய அறைக்கு சென்றான். திருமணமாகி 3 வருடங்களாக இருந்தாலும் பிரீத்தியும் சூர்யாவும் தனித்தனி அறையிலேயே தான் தூங்குவார்கள். அப்பொழுது சூர்யாவின் அறை கதவை யாரோ தட்ட, இந்த நேரத்தில் யாராக இருக்கும் என்று நினைத்து கதவை திறந்தான். கதவின் வெளியே பிரீத்தி இருப்பதை பார்த்தான் சூர்யா. அவள் வெள்ளை நிறத்தில் நைட் டிரெஸ் அணிந்திருந்தாள். பார்ப்பதற்கு தேவதை போல காட்சியளித்தாள். எப்பொழுதும் போல இல்லாமல் இன்று பிரீத்தி சற்று அதிக மேக்கப்புடன் காணப்பட்டாள். வெட்கத்தில் அவளுடைய கன்னங்கள் சிவந்திருந்தது. என்னுடைய ரூம்ல பல்ப் எரியல, ரொம்ப இருட்டா இருக்கு, அதனால இன்னைக்கு உங்க ரூம்ல நான் படுத்துக்கலாமா என்று தயக்கத்துடன் பிரீத்தி கேட்டாள். என்றுமில்லாமல் என்று அதிகமாகவே வெட்கப்பட்டாள். பல்பு தானே, நான் சேஞ்ச் பண்ணி தரேன், ஒன்னும் கவலைப்படாதீங்க என்று சர்வசாதாரணமாக சூர்யா கூற, உடனே பிரீத்தி வேகமாக, அந்த பல்பை மாற்றுறது ரொம்ப கஷ்டம், அது உங்களால முடியாது, அதை விட்டுருங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னைக்கு உங்க ரூம்லயே நான் படுத்துக்கலாமா என்று தயங்கி தயங்கி பேசினாள். அவள் கூற வந்த எதையும் புரிந்து கொள்ளாத சூர்யா, பல்பு மாற்றுறது அவ்வளோ பெரிய கஷ்டமான வேலை இல்ல, இதெல்லாம் நான் நிறைய வாட்டி செஞ்சிருக்கிறேன் என்றான். அவள் கூற வந்த எதையும் புரிந்து கொள்ளாமல் அவளுடைய அறையை நோக்கி சென்றான். அப்பொழுது பிரீத்தி தன் முன்னே நடந்து கொண்டிருந்த சூர்யாவை இடித்துவிட்டு, ஒன்னும் வேணாம், நானே பாத்துக்கிறேன், சரியான பல்பு என்று சூர்யாவை திட்டிவிட்டு கோபத்துடன் அவளுடைய அறைக்கு சென்றாள். பிரீத்திக்கு என்ன ஆச்சு? இப்ப நான் அவளுக்கு பல்பு மாத்தணுமா வேணாமா? என்ன சொல்ல வந்தா? ஏன் இப்ப கோபப்பட்டு போறா என்று தன்னுடைய தலையை சொரிந்து கொண்டு அவனுடைய அறைக்குள் சென்றான். சூர்யா நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்தோஷமாக தூங்க ஆரம்பித்தான். ஆனால் பிரீத்தியோ அவளுடைய அறையில் தூக்கம் வராமல் புரண்டு கொண்டிருந்தாள். இனிமே ஏதாவது சொல்லணும்னா சூர்யாவுக்கு மறைமுகமா சொல்லவே கூடாது. அவனுக்கு எதுவுமே புரியல.
என இரவு முழுவதும் அவனை திட்டிக் கொண்டே இருந்தாள். அடுத்த நாள் காலை சூர்யா மிகவும் சந்தோஷத்துடனும் புத்துணர்ச்சியுடனும் எழுந்து வந்தான். ஆனால் ஒரே நாள் ராத்திரியில் பிரீத்தியின் கண்ணிற்கு கீழ் கருவளையம் தோன்றியிருந்தது. அவளை பார்க்க சின்ன பாண்டா கரடி போல் இருந்தது. அவள் இருக்கும் கோலத்தை பார்த்து சிரித்தான் சூர்யா. ஆனால் பிரீத்தியின் பார்வை ஈட்டி போல அவன் மீது பாய்ந்தது. பிரீத்தி வித்தியாசமாக நடந்து கொள்வதை பார்த்த சூர்யா ஒன்றும் புரியாமல் நேற்றை போலவே தலையை சொரிந்து கொண்டிருந்தான். பிரீத்தி தயாராக எப்படியும் 1 மணி நேரமாவது ஆகும் என்று நினைத்த சூர்யா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீ கிளம்பின உடனே எனக்கு கால் பண்ணு என்று அங்கிருந்த தன்னுடைய புது காரில் புறப்பட்டான். ஊட்டியில் ஹோட்டலில் தங்கியிருந்த வாசுதேவன் ரூமிற்கு சென்றான் சூர்யா. வாசுதேவனிடம் RSP டூரிசம் பிசினஸ் எப்படி போய்கொண்டிருக்கிறது என்று விசாரித்து தெரிந்து கொண்டான். பின் அவன் கையில் இருந்த கார் சாவியை வாசுதேவனிடம் ஒப்படைத்துவிட்டு, நான் கேட்கிற வரைக்கும் நீங்களே வச்சுக்கோங்க என்று சொன்னான். சூர்யா கிளம்புவதற்கு தயாராகிக் கொண்டிருக்கும் பொழுது அவனிடம் முக்கியமான சில விஷயத்தை கூற வேண்டும் என்று வாசுதேவன் சொன்னார். என்ன சொல்றதா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க. வீட்ல பிரீத்தி எனக்காக காத்துட்டு இருப்பா. ஒருவேளை பிரீத்தியிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த ப்ராஜெக்டில் எதுவும் சிக்கலாக இருக்குமோ என்ற யோசனையில் வாசுதேவனின் வாயிலிருந்து வரும் வார்த்தைக்காக காத்திருந்தான். உன்னை 2 பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னு ராமலிங்கம் ஆளு, இன்னொன்னு சக்கரவர்த்தி அனுப்பியிருக்க கோஸ்ட் சர்வெண்ட். ராமலிங்கம் கண்டிப்பாக இது செய்யக்கூடிய ஆள்தான் என்று சூர்யாவிற்கு நன்றாக தெரியும். ஆனால் கோஸ்ட் சர்வெண்ட் என்று வாசுதேவன் உச்சரித்தது அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதுவும் சக்கரவர்த்தி எதற்காக கோஸ்ட் சர்வெண்ட் அனுப்பியிருக்கிறார் என்று குழப்பமாக இருந்தது. நிச்சயமாக நல்லதற்காக இருக்காது என்று நினைத்தான். சக்கரவர்த்தியின் இந்த செயலுக்கு பின்னால் ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும் என்று நினைத்தான். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதிலிருந்து அவன் மனதில் பல கேள்விகள் உருவாகத் தொடங்கியது. வீட்டு வாசலில் ஆபீஸ் செல்வதற்காக காத்திருந்தாள் பிரீத்தி. எப்பொழுதும் போல ரவிக்குமாரின் பழைய காரில் ஏற்றிக்கொண்டு ஆபீஸுக்கு அழைத்துச் சென்றான் சூர்யா. வீட்டிலிருந்து ஆபீஸ் வரும் வழியில் கூட பிரீத்தி எதுவும் பேசாததால், இன்னும் என் மேல கோவமாதான் இருக்கீங்களா? எதற்கு கோவப்படுகிறாள் என்று புரியாமல் கேட்டான் சூர்யா. நான் ஏன் உங்க மேல கோவமா இருக்க போறேன்? கோவப்படுற அளவுக்கு உங்களுக்கும் எனக்கும் நடுவுல என்ன இருக்கு என்று கண்களை உருட்டிக்கொண்டு விட்டால் அடித்து விடுவாள் போல அவனை பார்த்து பேசினாள். எப்பா, செம்ம கோவத்துலதான் இருக்காங்க. இந்த பொண்ணுங்க மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கவே முடியல. பேசாம வாயை மூடிட்டு அமைதியா இருந்துருவோம் என்று சூர்யா முணுமுணுத்தபடியே காரை ஓட்டி ஆபீஸுக்கு வந்தடைந்தான். காரில் இருந்து இறங்கிய இருவரையும் பார்த்த சந்தியா, ஹலோ மிஸ்டர் சூர்யா, என்ன இன்னைக்கு உங்க பொண்டாட்டிய இந்த மாதிரி பழைய கார்ல எல்லாம் கூட்டிட்டு வரீங்க? என்ன அந்த காருக்கு ரெண்டல் கொடுத்தே நாக்கு தள்ளிருச்சா? இன்னைக்கு காலையிலேயே ஆரம்பிச்சிட்டா என்பது போல பெருமூச்சு விட்டு திரும்பி பார்த்தான் சூர்யா. எங்கிருந்துதான் இப்படி எல்லாம் வருகிறார்களோ என்பதை போல இருந்தது அவனுடைய செயல். அன்னைக்கு அடி வாங்கின காயம் இன்னும் கண்ணத்திலே இருக்கு போலையே என்று பிரீத்தி மேலிருந்து கீழ் வரை அவளை நோட்டமிட்டபடி நக்கலாக பேசினாள். அன்று அனைவரின் முன்னிலையில் இதே இடத்தில் பிரீத்தியிடம் அவள் அறை வாங்கியது சந்தியாவிற்கு ஞாபகம் வந்தது. பிரீத்தி மறுபடியும் அதை ஞாபகப்படுத்தியது அவளுக்கு கடுப்பாக இருந்தது. ஆனால் அதையெல்லாம் மறைத்துக் கொண்டு சிரித்த முகத்துடன் பிரீத்தியை பார்த்து, என்ன பிரீத்தி, ரொம்ப சந்தோஷமா மெதப்புல இருக்க போல, உனக்கு விஷயமே தெரியாதா? அந்த RSP குரூப் ப்ராஜெக்ட்ல இருந்து உன்னை சீக்கிரம் தூக்க போறாங்க, அது உனக்கு தெரியாதா? இதை கேட்ட சூர்யாவும் பிரீத்தியும் என்ன நடக்கிறது என்று புரியாமல் விழித்தார்கள். இவள் எதையோ உளறுகிறாள் என்று நினைத்தார்கள். ஆனால் அவள் வாயிலேயே இதற்கு பின்னால் சந்தியாவின் அண்ணன் சதீஷ் இருக்கிறான் என்று தெரிந்தவுடன் கோபத்தில் வேகமாக ஆபீஸை நோக்கி நடந்தாள் பிரீத்தி. என்ன செய்தாலும் இவர்கள் பிரீத்தியை ஏதாவது செய்து கொண்டிருப்பார்கள் என்று நினைத்து சூர்யாவிற்கு ஆத்திரம் வந்தது. இந்த ப்ராஜெக்டை சூர்யா நினைத்தால் எப்படி வேண்டுமானாலும் மாற்றலாம். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.